வெல்கம் பேக் டு கண்டென்ட் டு நோ கண்டென்ட். இப்போ ஏன் எல்லாரும் செத்து போன வரைக்கும் பேசுறீங்க? ஓகே, தெரியும் நீங்க கொஞ்சம் டயர்டா இருக்காங்க. சோ பரவாயில்ல, ஆனா வேற சாய்ஸ் இல்லை எங்களுக்கும். எப்பயும் போல நாங்க வீடியோ ரிலீஸ் பண்றதுக்கு செஞ்சுதான் ஆகணும். ஸோ லாஸ்ட் வீடியோல முடிச்சப்ப கடைசியா நிப்பாட்டணும் எங்க காட்டுக்காதை பேசுறோன்னு. ஆனா காட்டுக்காதையில பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட் விழுந்துருச்சு. இன்னைக்கு ஒரு புட்டி வழக்கம் போல இன்னைக்கு விக்கிபீடியா வந்திருக்காரு. ஸோ அதான் இப்போ என்னன்னா பேசிக்கிட்டு இருக்கிறோம். சுத்தி சொன்னா இல்லைண்ணா காட்டுக்கதையை பேசுறதுன்னா அவனுங்க எல்லாம் ப்ரிப்பேர்டா வந்திருப்பானுங்க. அவன் ப்ரிப்பரேஷனும் பண்ணிட்டு வந்திருப்பானுங்க. காட்டுக்கதை எப்படி பேசுறது, கேம்பிங் போனது, காட்டுல நடந்த விஷயம்னா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சஜெக்ட் சரி நீயே சொல்ற என்ன பிளான் அப்படின்னு. நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்னேன். ஆனா அவன் எனக்கிட்டே சொல்லல அது என்ன பிளான் அப்படின்னு. ஸோ பார்ப்போம் இன்னைக்குள்ள கண்டென்ட் நோ கண்டென்ட்ல எப்படி இருக்கு, என்ன செய்ய போறோம்னு பார்ப்போம். தென் ஆரம்பிங்க உங்க கண்டென்ட். தேங்க்யூ யுவர் ஆனர். ஓகே, சிம்பிள், வெரி சிம்பிள். இது ஈஸியான விஷயம். நாய் எங்கிருந்து வந்திருக்கோம் நீங்க நினைக்கிறீங்க? நாய் எங்கிருந்து வந்திருக்கோம்? ஜூபிட்டரா? ஜூபிட்டர் வேற கிரகம்னா? ஆமா, அங்க இருந்து வந்துச்சு. இல்லப்பா, இந்த அளவுக்கு இல்ல. ஓகே, நாய் வந்து ஜெனரேஷனா? நீ இது அந்த கிரியேட் ஆன இடம் சொல்றியா? இஜிப்சியன் இல்ல. நாய் வந்து நாய் எதுல இருந்து வந்திருக்கோம்? அதுதான் லாஜிக் படி. ஓகே, இதுதான் ட்விஸ்ட். ஓகே, ஈஸியா சொல்லிடுவா. ஆக்சுவலி நாய் வந்து நரியில இருந்து வந்துச்சு. நரி தான் நாய். கர்த்தரே. ஓகே, இது வந்து ரெவல்யூஷன். நாயோட ரெவல்யூஷன் எப்படின்னா, நரி இருக்குல்ல, நரி வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மலாம் வந்து ஆதிவாசியா இருந்தோம். ஆமாவா? ஆதிவாசியா இருக்கும்போது என்ன பண்ணோம்னா, சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வந்து தூக்கி போட்டுருவோம் சைட்ல. எங்கன்னா வந்து ஒரு கும்போல் பண்ண இடத்துல போட்டுருவோம். சோ இந்த நரி என்ன பண்ணோம்னா சாப்பிட தேடி வந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்டான நரி வந்து கொன்றுவோம். ஏன்னா வந்து நம்மள அட்டாக் பண்ணக்கூடாது சொல்லி. ஏன்னா நம்மளோட அந்த டைம்ல வந்து நம்ம காட்டுவாசியா இருந்தோம். சோ அது என்ன ஆச்சுன்னா, ஒரு டைம்லயும் வந்து கிட்ட வரோம் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம கிட்ட சாப்பிட்டோடனே தூக்கி போடுற சாப்பாடு அந்த வேஸ்ட்டை சாப்பிடுறதுக்கு, ஏன்னா எலும்பு இருக்கும். சோ அதனால என்ன ஆச்சுன்னா வந்து முத நரி வந்து இப்படி க்ளோஸ் ஆக அதோட லாயலிட்டி காட்ட ஆரம்பிச்சிச்சு. விச் இஸ் வந்து நம்மளுக்கும் அதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, நம்மளால வந்து ஒன்னா இருக்க முடியும் அப்படின்னு அந்த லாயலிட்டி காட்டுறதுனாலதான் அது என்ன ஆச்சுன்னா, அப்பதான் முத ஒரு நரி வந்து பெட் ஃப்ரெண்ட்லி ஆச்சு. விச் இஸ் அதுதான் நாய். அது எந்த படமா? அது ஒரு டோரா. டோரா நாய் தானே வரும். அது பேய்டா, அது இல்ல. அந்த ஒரு வெள்ளக்கார படம் ஒன்று இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? அந்த படம் அல்பா அந்த படம் பேரு அல்பா. நரியில இருந்து தான் நாய் வந்துச்சு. நாய் வந்து நரியோட ஃபேமிலி. அதே மாதிரிதான் பூனையும். பூனை வந்து புலியோட ஃபேமிலி. எப்படி பூனைக்கும் ஒரு கதை இருக்கு. பூனை ஏன் நம்ம வீட்டுல வந்து நாய்க்கும் பூனைக்கும் எப்படி இம்பார்ட்டன்ஸ் வந்துச்சுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, பூனை என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து நிறைய ஜாமா எல்லாமே வந்து நவுத்திக்கிட்டு இருப்போம். எப்படின்னா வந்து டிரான்சாக்சன்லாம், சாப்பாடு எல்லாமே அந்த டைம்ல சாப்பாடு தானே எடுத்து வைப்போம் ஃபுல்லா. சோ எடுத்து வைக்கும் போது என்னாச்சுன்னா, பூனை வந்து அங்க நிறைய ஓடுற எலியை சாப்பிடறதுக்கு வரும். சோ எலியை சாப்பிட வர நம்மளும் தொட ட்ரை பண்ணோம். ஆனா அது எலி சாப்பிடறதுக்கு வர்றதுக்காக வந்து நம்ம கூடயே தான் சுத்திட்டு இருக்கோம். ஆனா நம்ம வந்து என்ன நினைச்சோம்னா, அதான் எலி சாப்பிடுத, சோ நம்மளோட சாப்பாடுலாம் சேஃப் தானேன்னு சொல்லி நம்ம பூனையும் விட்டதுதான். பூனை நம்மளை தேடி வந்துகிட்டே இருக்கு. கான்சிடர் இது வந்து இப்ப நடக்கல, அது எத்தனையோ 1000 இயர்ஸ்க்கு முன்னாடி அதோட ஜெனரேஷன் நடந்ததுதான். அது இப்ப வரைக்கும் நம்ம வீடு மாறினாலும் சரி, நம்ம கிராமத்துல இருந்தாலும் வீட்டுல இருந்தாலும் நாயும் ஒரே மாதிரி தான் இருக்கு, பூனையும் ஒரே மாதிரி தான் நம்மகிட்ட பிஹேவ் பண்ணுது. ஆனா அவன் சொன்னதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு என்கிட்ட. அவனுக்கு தெரியுமா நாய் எப்படி உருவானுச்சுன்னு? நாய் எப்படி உருவானுச்சா? நாய் இப்படி உருவாயிருக்கும் எப்பயும் போலதான் இந்த வரி அதோட ஒரு ஸ்பெஷல் ஒரு இது இருக்கு. அது ஏன்னா எனக்கு இவன் சொல்றது நரி வந்து நாயா ஆகுது அப்படின்னா பத்தியா, அது அப்படின்னு இருந்துச்சு கொஞ்ச நேரத்துல. சோ அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா அது ஏன்னா எனக்கு இதுக்கு முடியாது, எனக்கு இதெல்லாம் தெரியாது. அவனுக்கு தெரியுமா நரி நாயானது? எனக்கும் என்ன படிச்ச? நாங்க படிச்சேன், நான் தூங்கினேன். சித்தியார படிச்சியா? படிச்சேன். என்ன படிச்ச? சித்தியாரா படிச்சேன். படிச்சியா? சயின்ஸ்னா
சயின்ஸ்னா ரீப்ரொடக்ஷன் பாப்பம் பாட்டு எடுத்தோன்னே சயின்ஸ்ல அது மட்டும் தான் தெரியும். நீ எல்லாம் அதெல்லாம் பாப்பீங்க. ஆமா, நீங்க அதெல்லாம் நீங்க தான் இருக்கீங்க. அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. தெரியாது. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் சோ அதுதான் நரி இன்ட்ரெஸ்டிங். சரி. உங்க opinion இதுல? ஒண்ணுமே இல்ல. அப்படியே சுத்தி அப்படியே இப்ப மேல குறி விடுது. சரி, பரவாயில்ல. புரியல. இல்ல, அதுதான் ஆக்சுவலி இது இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி நரி ஒரு ஃபேமிலி தான் நாயின்னு. ஆனா நரி தான் நாய் ஆனுச்சுன்னு வந்து அதோட நான் வேணா நாய் ஃபேமிலி சிங்கம் நினைச்சேன். நாய் பூனை ஒரு ஃபேமிலி நினைச்சேன். இல்ல ஆக்சுவலி ஆமா இல்ல. சிங்கத்தை வந்து ஒரு இல்ல, பேர் இல்ல, சொல்லுவாங்க. இல்ல. சிங்கத்துக்கு வந்து பிக் கேட்னு ஒரு பேர் இருக்கு. பிக் கேட்னா பெரிய பூனை. பெரிய பூனை. ஏன்னா அது ஒரு பூனை வகையில சேர்ந்ததுதான் ஆனா நான் வந்து நாய் பூனை சிங்கம் எல்லாமே ஒரு இனம் நினைச்சேன். எல்லாம் ஒரு மட்டையில வந்துடுறீங்க. நரி நாய் மாதிரி இருக்கும், புலி வந்து பூனை மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்டிங். சோ சைட் வந்து இன்ட்ரெஸ்டிங் வச்சிருக்கியா? சீட்டுல. உன ஞாபகம் இருக்கா ரெயின்டியர்? யார் அந்த ரெயின்டியர் ஆளு? ரெயின்டியர் கிறிஸ்மஸ் தாத்தாவோட மானே. யார் இது? தம்பி நீதானே? நீ சொன்னதுல ஆமா. உனக்கு அதுக்கு அது அதை பத்தி என்ன தெரியும் சொல்லு. என்ன தெரியும்னா கிறிஸ்துமஸ் உண்மையா மாநில மேல பரப்பாரா இல்ல, ஆஹ், அதே என் கேள்வி. அதுதான் சாந்தா கிளாஸ். அதே சாந்தா கிளாஸ் உண்மையா மாநில மேல அது பறந்து fantasy, அது அது fantasy. fantasy. இது வந்து ரியல். ஆனா என்ன கதைனா இப்ப இது வந்து ஒரு கதை தான். ஆனா வந்து இது எப்படின்னா நம்ம வந்து எப்படி மங்கில இருந்து தான் நம்ம வந்து மனசுனா மாறணும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் சரி, இதுவும். அது உண்மையும். ஆமா. குரங்குல இருந்து மனசா குரங்குல இருந்து மனசு வந்தது. சயின்ஸ் என்ன நம்புதுன்னா வந்து நம்மளும் இப்ப நம்மளையும் குரங்கையும் வச்சா 2 பேருக்குமே வந்து சிமிலர் தான் இருக்கும். கன்சிடர் வந்து நம்ம ஒர்க்கிங் மாதிரி ஓரமுத்தான் பார்த்திருக்கீங்களா? மனச மாதிரியே தான் இருக்கும். தேடி பார்க்கணும். இல்ல ஆனா வந்து வேற. இல்ல ஓரமுத்தான பார்த்தா மனச மாதிரியே இருக்கும், மனசனை பார்த்தா ஓரமுத்தான மாதிரியே இருக்கும். சோ அது வந்து ஏன் அப்படின்னா அதுதான் அதே கான்செப்ட் தான். கான்செப்ட் அங்க இருந்து தான் நம்ம வந்தோம். நம்ம வந்து அது இந்த ஒரிஜின். ஆனா உண்மை கதைப்படி நிறைய அது வந்து ஒரு தியோரி தான். ஆனா கதைக்கு இந்த மனுஷனை வந்து 6 அறிவு இருக்கு. ஓகேவா? 6 அறிவு இருக்கு. நம்மளால சில விஷயம் மென்டலி எல்லாத்தையும் நம்மளால ஹோல்ட் பண்ண முடியும். ஆனா ஒன்னால பண்ண முடியாது. முடியலதான் என்ன பண்றது? இல்ல ஒரு மங்கிக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அதனாலயும் பண்ண முடியும். அப்படியா? ம். ஒரு Okay. அது எப்படிடா? மங்கி வாங்கணும். ஏய், எப்படி தெரியுமா? உன்னை நீ பிறந்தானிய கொண்டு போய் ஸ்கூல்ல விடாம ஒரு ஜூல விட்டுருந்தா ஒரு குரங்கு கூட நீயும் அதே அதே மாதிரி மாதிரி தான். தான் இருப்ப. ரைட்டா இல்லையா? ஆனா நம்ம ஸ்கூலுக்கு போய் ஆனா அப்படியே வந்து இருக்கோம். இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். Okay, நான் பேச மாட்டேன். அந்த குரங்கு எப்படி தான் முடியுமோ அந்த இடத்தான் போட்டு ஆமா. சிங்கம். Okay. என்ன So, புறா அதே மாதிரிதான். ஆனா இதே ஒண்ணு வந்து ஜூல விடாம ஸ்கூல்ல விட்டனால நீ உன் ஃபேமிலிக்குள்ள வளர்ந்தனால ஓகே அவங்க எல்லாம் வந்து எப்படி பேசுறாங்களோ அதை பார்த்து நீ அப்படி பேசுற. அதுதான் அவ்வளவுதான். அது வங்கிக்கும் நம்மளுக்கு இதே இப்ப குரங்கு உண்மையா ஸ்கூல்ல விட்டுருந்தா இப்ப ஒரு அவன் சொல்ற வரி அதுதான் சொல்ல வரேன். நீ சொல்ற வரி அவன் சொன்ன பத்தியா காசு வாங்குறது அந்த அளவுக்கு இல்ல வாங்குற Okay, okay, அளவுக்கு. okay. சோ ஒரு மங்கி எடுத்துட்டு பிறந்தானிய நீ எடுத்து வச்சிருந்த வச்சுக்க, ஆனா வளர்த்து வச்சுக்க. சோ அதுக்கு தெரியும், அதனால பேச முடியுமா எனக்கு அந்த இதுதான் தெரியாது. ஆனா வந்து அதுக்கு வந்து இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஏன்னா நீ அந்த சின்ன வயசுல இருந்து க்ரோ பண்ற. அப்ப கோழியை போயிட்டு ஸ்கூல்ல விட்டாலும் கோழிக்கும் அதே மாதிரி தான் அவன் என்ன இருக்கு. கோழியில இருந்து மனசா வந்தான்னு சொன்னா நீ சொல்ற இப்ப. இப்ப என்ன சொன்னீங்க? சரி, இப்ப Actually, ஏ மனுஷன் தான் வங்கியில இருந்து தான் மனுஷன் வந்தான். கோழியில இருந்து மனசா வந்தா அவன் சொன்னானா? இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நமக்கு ரெக்க இருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. இல்ல தானே, கோழி ரெக்க இருக்கு. அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். ஆனா கோழியும் டீரெக்ஸ் ஒண்ணுன்னு சொன்னாங்க, அவன் தெரியுமா? ஆமா தானே. அது வந்து என்ன கதைனா கோழியும் தீரெக்ஸ் ஒண்ணுனா அதுக்கு ரெண்டு காலியா? அந்த 2 கால். இன்னொன்னு என்ன நம்மளுக்கு கதை? தான் 2 கால் இருக்கு. அப்ப நம்மளும் கோழி ஒண்ணா? கோழிக்கு கை இல்ல, உனக்கு இருக்கா? கைக்கு சொல்றா. அதான் சொல்லு. நம்மளும் கோழி ஒண்ணா நீ தான் ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இரு போ. நீ சொல்ற. இல்ல சம்மந்தம் இல்ல. இல்ல ஆக்சுவலி என்ன கதைனா டீரெக்ஸும் இன்னொன்னு கோழிக்கும் வந்து ஒரு சம்பந்தம் இருந்துச்சு. சோ அதனால அது கோழியும் டீரெக்ஸும் வந்து டீரெக்ஸோட இதுதான் வந்து இப்ப எப்படி நரியோட ஃபேமிலி நாய் வந்து நரி ஃபேமிலியோ அதே மாதிரி தான் டீரெக்ஸோட ஃபேமிலி வந்து கோழின்னு நினைங்க. ஆனா ஆக்சுவலி அது உண்மை கதை இல்லதான். அது ஒரு ஃபேண்டசி மாதிரி ஒரு கதை தான். அது சும்மா ஒரு எல்லாமே பறக்கு. fantasy-னா எங்க இல்ல எல்லாம் fantasy இல்ல. இந்த ஒரு பறக்கூட்ட கதை. இப்ப முதல்ல சொன்ன கதை தான் கொஞ்சம் உண்மை அது கதை. அது ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இதுதான் வந்து கொஞ்சம் ஃபேண்டசி கதை தான். முதல்ல வந்து ஆனா முதல்ல வந்து நீ முதல்ல ஆதி காலத்து டைனோசர் டைம்ல முதல்ல இருந்துச்சு. ஆனா எனக்கு தெரியல. ஏன்னா அது நான் படிச்ச வரைக்கும் ஓகே போன் வந்து கிடைச்சது மேமத்தோட, அப்புறம் டீரெக்ஸ் அந்த போன்லாம் கிடைச்சிருக்கு. ஆனா வந்து crocodile-ஓட போனை வந்து அந்த அளவு ஒரு சைஸுக்கு
அந்த ஒரு பெரிய சைஸ் பிக் சைஸ்ல வச்சுக்கேன், பிக் சைஸ்ல ஒரு பிக் போன் அந்த வரைலாம் எதுவுமே ஃபாலோ பண்ணது இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனா எனக்கு பாத்துருக்கேன் அந்த என்ன கதைன்னா அந்த டைம்ல முதல்ல தான் இருக்கிறதுல சின்னம் இருக்கும். கன்சிடர் அந்த நீங்க டீரெக்ஸ் டைம்ல பாத்தீங்கன்னா முதல்ல தான் இருக்குது சின்னம் இருக்குது. அதான்டா இப்ப இருக்குது, அதான் தாண்டி இருக்கு. கன்சிடர் இப்ப அதுதான் சின்னம் இருக்கும். ஆனா அது இப்ப அதுதான் வந்து நம்மளுக்கு பெரிய மிருகம் ஆயிருச்சு. நிறைய ஆக்சுவலி சின்னதா இருக்கும் அப்பலாம். நம்ம என்ன ஆச்சுன்னா நம்மளோட டைம் க்ரோ ஆக ஆக்சுவலி எப்படின்னா பூமர் காலத்துல எப்படி அவங்க குவாட்டா இருந்து நம்ம வந்து வீக் ஆயிட்டோமோ அதே மாதிரிதான் மிருகங்களும் பூமர் காலத்துல இருக்கும்போது அதுங்க அந்த டைம்ல இருக்கும்போது பெருசா இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுங்க. போ இப்ப ஆக்சுவலி மேல என்ன பண்ண பூமர்னா ஸ்விங்கம் தானே? அது பூமடா பட பூமர் தான் நாங்க போட்டுருக்கோம். ஜென்ஜி தெரியும். ER இருக்கும் பக்கத்துல. இருக்கும் பூமர் கலர் கம்பு தானே. ஆமா பூமி அப்ப நீங்க ஆமா நீங்க என்ன பார்த்தா கேனபல் இல்ல ஒரு ஆளு இருந்திருக்கும். அவன் பூமர் என்ன சொல்றான்னா அங்கிள் ஒரு டைம்ல நாம எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கமோ இப்ப வீக்கா இருக்கமோ அதே மாதிரிதான் இப்ப வந்து அந்த மிருகங்களும் இப்ப வந்து எப்படி ஆக்சுவலி ஆப்பிரிக்கால ஒரு டாக்குமெண்ட் வெளியாக்குனானுங்க. எப்படின்னா யானையோட தந்தம் வந்து சின்னதாயிட்டு அதுவே சின்னதாக்கிக்குதுன்னு. என்னடா இவன் புதுசா சொல்றான். இல்ல என்ன கதைனா ஆக்சுவலி வந்து இது யானையோட டிஃபைன் மெக்கானிசம்னால இந்த தண்டை சின்னதாயிடுச்சு. எப்படின்னா டிஃபரண்ட் மெக்கானிசம் என்னாச்சுன்னா இப்ப நம்ம ஆப்பிரிக்கால தங்க கடத்தினாங்கல்ல இந்த படம் மாதிரி அதே ஜீவிதந்தால அவங்க கடத்துவாங்க. சோ அந்த தண்டத்தை கடத்திக்கிட்டே இருக்கும். ஆப்பிரிக்கால என்ன பண்ண சுட்டுதான் எடுப்பானுங்க. ஏன்னா யானையோட தண்டத்துல வந்து 3 பகுதியில வந்து 2 பகுதி தான் வெளியே இருக்கும், ஒரு பகுதி உள்ளுக்கு இருக்கும். கன்சிடர் அது பெருசுதான் உள்ளுக்குள்ளதும். சோ அப்ப அது ஃபுல்லா எடுத்தாதான் அவனுக்கு லாபம்னு சொல்லி என் மூக்குக்குள்ள கை விட்டுட்டு இருந்தது. அது தெரியல இவருக்கு தந்த வருதான்னு பாத்துருப்பாரு போல. மூக்குக்குள்ள எங்கேயாச்சும் இருக்கா இல்ல. சோ அது என்ன 3ல ஒரு பகுதி தான் வந்து அங்க இருந்து இருக்கு. சோ 2 பகுதி தான். சோ அவங்க சுட்டுதான் எடுப்பானுங்க. சோ அது நிறைய அதோட செல்ஃப்லி வந்து யானை வந்து பார்க்கும்போது என்ன நம்ம இதனாலதான் நம்ம சாவடிக்கிறேன்னு சொல்லி அதோட டிஃபைன் மெக்கானிசம் எப்படின்னா தண்டத்தினால நம்மளுக்கு ஆபத்து இருக்கு சொல்லி அதுவே அது தந்தத்தை சுருக்கிது. நீ யானை ஓகே இப்ப உயிரோட ஒரு யானை தந்தத்தை வெட்டுறாங்க வச்சுக்கீங்க. ஆனா அந்த யானை தந்தம் திரும்பி வளராது. ஒன்ஸ் லைஃப் டைம் அது ஒரு வாட்டி தான் வளரும். இல்ல இருக்கிறதுலே ஆமா. ஏன்னா இருக்கிறதுலே தந்தம் வந்து ஒரு ஸ்பீஷிஸான டீம். தந்தம் வந்து யானையும் சரி ரீனோ இல்ல தந்தம் வந்து போன்லயே வந்து ஒரு ப்ரீஷியஸான ஒரு மெட்டீரியல். ஆக்சுவலி ரீனோ உயிரோட தான் இருக்கா? ரீனோ இன்னும் உயிரோட தான் இருக்குடா. ஐ மீன் அந்த எழுதுறமா சூப்பர் ஸ்டார் செத்துட்டாரா? இருக்கா யாரு கேக்குறான்? நீ போல ஒரு தண்ணி அது என்னது அந்த ரஜினியோட ஒரு டயலாக் இருக்குமே. இதே நான் கேக்குறேன். இல்லப்பா ரீனோனா எதுக்கு பண்ணும்? ரீனோ தண்டம்லாம் இன்னும் வேலை கூட. சரி யானையை விட இன்னும் தந்தம் வேலை கூட. அது மண்ணுக்குள்ள அந்த இது மட்டும் தந்தம் கணக்கு தான். ஏன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அது வந்து ஐவரி கேட்டகரியில போய் ஐவரி வந்து நிறைய டைப் அது யூஸ் பண்றது தூங்குறதுக்கு. நம்ம எதுக்கு யூஸ் பண்றோம்? இப்ப வெட்டறானுங்க அது எதுக்கு யூஸ் ஆக்சுவலி ஐவரியில வந்து 3 டைப் ஆஃப் இருக்கு. 3 டைப். ஒன்னு பிலீஃப், இன்னொன்னு வந்து மெடிசன், இன்னொன்னு வந்து லக்ஸரி ஆர்ட்ஸ். சோ வந்து இந்த 3 டைப்ல வந்து மெடிசன் வந்து சைனாக்காரன் நம்புறது. அவர் வந்து எல்லாம் அவன் புலி காலையை வெட்டி சூப் வச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னா அவன் சைனா உண்மையிலே இருக்கு. சைனால டாக்குமெண்ட்ரி தேடி பார்த்தனா சைனால வந்து $4,00,000 புலித்தோலை வந்து அவனுங்களே ஃபேக்டரி வச்சு புலிய வளர்த்து துளி தோலை உரிச்சு இல்லப்பா ஆக்சுவலி என்னாச்சுன்னா தோலை வந்து உரிச்சு அவனுங்களே $4,00,000 வித்துட்டு இருந்தாங்க. அதையும் பிடிச்சி கேஸ் ஆகுறாங்க. ஏன்னா வந்து அது பிடிச்சது யாருன்னா மிருக லெவலா அனிமல் லெவல்ஸ்னா. ஆனா அதுதான் அந்த இறைச்சிலாம் வந்து அது இறைச்சினா போன் சூப்பு, டைகர் போன் சூப், டைகர் ஃபிளஷ் வந்து தனியா சமைச்சு சாப்பிடுறது. டைகர் பாம் அவன் இதுதான் டைகர் பாமா. அது தாய்லாண்டா. தாய்லாண்டா பேரு டைகர். இப்ப நீங்க டைகர் குடிக்கிறீங்க. டைகர் அது கூட டைகர் இருக்கா? பாங்க குடிச்சு போட்டேன்.
சரி அது புலியோட பால். புலியோட பால் அதுல போட்டிருக்கு. வெள்ளையா அதுல அப்படியே போட்டிருக்கு. மஞ்சையா இருக்கு. இன்னும் மஞ்சள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க குடிப்பீங்களா? நான் குடிக்க மாட்டேன். அப்ப உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ தான் பக்கத்துல குடிச்சிய. நான் எப்ப குடிச்சேன்? நீ குடிக்கலையா? அப்ப குடிக்க மாட்டேன். நான் குடிக்க மாட்டேன். சத்தியமா? சத்தியமா. ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எப்படி தெரியும்? அது மஞ்சையா இருக்கும்னு. டேய், நீ நல்லா குடிச்சிருந்த. எங்க பக்கத்துல குடிக்கவே இல்லையா? கொடுத்துருக்கான் நான் குடிக்கவே இல்ல. கிளப்ல இருக்கு அப்ப அந்த சென்சார் அது tiger இல்ல. அது டைகர் இல்ல. வீடியோ வரீங்க. சரிப்பா அந்த சென்சார் வருவா. புலி பாங்கி வந்துருங்கப்பா. ரொம்ப ஆழமா இது போவாதீங்க. நானும் மறந்துட்டேன் டைகர் குடிக்கல. டைகர் சரி சரி டைகர் டைகர் வந்துலாம் டைகர் வந்து டைகர் திங்கர்லாம் இல்ல டைகர் பாம் வந்து Tiger டைகர் Balm. இல்ல Okay. இது வெட்டிடுங்க டைகர் பாம் வந்து இதான் போடுவேன் டைகர் பாம் வந்து டைகர்ல இருந்து வரல ஓகே அதே மாதிரி தான் அது வந்து பிராண்ட் தான் ஆனா சைனால வந்து இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருந்தானுங்க அவன் ஒரு மார்க்கெட் போனா சும்மா காலை எடுத்து வச்சிருப்பான் நிறைய மிருகத்தோட இருக்கும் அதுல வந்து டைகரோட மெடிசன் நீ கேட்டகரியில பார்த்தா மெடிசன் உண்மையில அந்த மெடிசன் ஒர்க் ஆகுமா சத்தியமா இல்ல ஓ பையன் ஆனா நம்பிக்கையில இருக்கானுங்களா அந்த பெலிஃப் அப்ப இருக்கு டைகர் பாம்லாம் எடுத்து மண்டியில பூசிக்கிட்டே இது இப்ப பண்றாங்க. தானே இப்ப டைகர் சொன்னா டைகர் வேற டைகர் பாம். பேரு மட்டும் தான். சரி இப்ப எப்படி சொல்றது நானே அவசரத்துக்கு விளக்க எடுத்து வருவேன் கொஞ்ச நேரம் நல்லா ஆமா இப்ப யோசிச்சு டைகர் குடிச்சா வந்து crocodile அந்த இதெல்லாம் பிராண்ட்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வந்து என் பிராண்ட் வச்சிருக்கானுங்க Okay. ஆமா, அந்த தோல்லாம் வந்து ஆமாவா இல்லையா? அந்த crocodileோட பிராண்ட்லாம் வந்து crocodile தோல் இருக்கு இல்ல இல்ல அதுவும் இல்ல ஆமா crocodileோட crocodile brand crocodile தோல் இல்ல தோல்ல லக்கோஸ்டா தானே? லக்கோஸ்டியோட இல்ல அது என்ன கதைனா இப்ப எல்விலாம் இருக்குல்ல லக்கோஸ்டில crocodile ஒரு பிராண்ட் இருக்கானா crocodile brand இருக்கு. ஊர் குழப்பி நானும் குழப்பிட்டேன் முதல்ல லக்கோஸ்டி தான் தெரியுமா நம்மளுக்கு லக்கோஸ்டோ இல்ல. crocodileோட crocodile brand. brand. லக்கோஸ்டிக்கு முதலையோட லோகோ வச்சிருக்கானுங்க ஆ, அதுக்குன்னு முதலையோட தோலியா லக்கோஸ்டில வச்சிருக்கான் புரியுது. அதே ஒரு Consider அதே தான் முதல்ல tiger இருக்கிற பாம். இடத்துல வந்து முதல்ல வைக்கல அதே மாதிரிதான் சோ கேரா அத பேரை பாச்சு மத்ததெல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இல்ல பிராண்டிங் branding. இப்ப நம்ம இப்ப வந்து வச்சுக்கோங்களேன் ஒரு புளிய போடுறோம்னா அந்த இடத்துல வந்து சும்மா ஒரு பிராண்டிங்ல கன்சிடர் நீ புளி வைக்கிறனா நீ பிரேஃப்னு அப்படி காட்டுற இப்ப சில பேர்லாம் வந்து போர்த்தீஸ் நீயா நான் பார்க்கும்போது இப்ப சில பேர் சொல்லுவாங்கல்ல ஏன்பா உங்க பேர் என்னப்பா போர்த்தீஸ் ஏன் நீங்க பையனுக்கு இந்த பேர் வச்சீங்க ஏன்னா தரம் நம்பிக்கை நானும் என் போர்த்தீஸ் சொன்னாங்க அதான் என் பையனுக்கு போர்த்தீஸ்னு பேர் வச்சேன்னு சொன்னாங்க இல்ல புரியல. வேலையே புரியல. ஏய் என்னடா இது என்ன லாஜிக் இது? So, அதுதான் அந்த அவன் சொல்றது கேட்டது ஒரு இதாதான் இருக்கு டைகர் பாம்பல டைகர் இருக்கான்னு கேட்ட பத்தியா டைகர் பாம்பல மூலம் என்னன்னு கேப்ப திரும்பி அந்த தைலம் தானே ஆமா அந்த டைம் எனக்கு என்னன்னா ஐயோ நான் போய் இப்ப நேத்து கூட எங்க அம்மா அங்க தேய்ச்சி விட்டாங்க கண்ணு வீங்கி இருக்கு அப்படின்ட்டு ஏசா இப்படிதான் கண்ணுல வச்சோம் பொண்ணா எரிச்சு அம்மால அப்படி இருந்துச்சு எனக்கு. நல்லா இன்னொரு ஜோக்கா நான் கேக்குறேன் ஸ்டார் பாக்ஸ்ல அப்ப ஸ்டார் இருக்கா இருக்கு. இருக்கு இங்க ஸ்டார் என்ன நிலா எடுத்து நேரா உள்ளுக்கு இறக்கிட்டீங்கன்னா என்ன ஓ அவன் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா I like it bro ஜோக்கா கேட்டா சார் பாஸ் ஏய் நீ தான் குடிப்பதா ஸ்டாப் பண்ணி நான் குடிப்பேன் நான் தேத்தாரி தான் குடிப்பேன் தேத்தாரி கூட ஆச்சு திரும்பி நெஸ்காபி குடிப்பேன். நல்லா யோசிச்சு பாருங்க தாரையில நீ குடிக்குமே தாரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க தாரி பண்ணி இல்ல தான் தாரி பண்றனால தான் அது அது வந்து தேத்தாரி. தேத்தாரி. அதே மாதிரி தான் ஸ்டார் பாக்ஸ்ல ஸ்டார் எடுத்து போட்டனால தான் ஸ்டார் பாக்ஸா இல்ல அவன் கம்பனாட்டி ஏதோ வச்சுட்டு போயிட்டான். அதே மாதிரி தான் டைகர் பாம்பும் டைகரை போட்டாதான் டைகர் பாம்பா ஓ ஓகே. இது ஒரு பெரிய சட்டம். நீ அப்படி வரியா ஓகேலா ஓகே இந்த பிராண்டிங்ல ஆனா வந்து அவனோட பெலிஃப் தான் அந்த டைகரை பொறுத்த வரைக்கும் டைகரை சாப்பிடுறது அதெல்லாம் எல்வில இருக்கு புலித்தோல்லாம் புலித்தோல் பிளஸ் சீரம் இல்ல இல்ல இது வந்து முதல்ல தோல் புலித்தோல் ராங் இன்ஃபர்மேஷன் இப்பெல்லாம் அது எதுவுமே இல்ல So, இப்பெல்லாம் ban- ஆமா முதல்ல இப்ப ஆனா பாய்க்கிறாங்க ஏதாச்சும் leather அந்த leather இல்ல இது என்ன சொல்றது அந்த தோலோட இருக்குல்ல தோலோட இருக்கு related இன்னும். அந்த இது பண்ணி தோலோட skin இருக்கு. related பண்ணி முதல்ல தோல் இன்னும் முதல்ல இருக்கு. தோல் கேமல் தோல் வளர்ப்பாங்க அதுக்குலாம் முதல்ல தோல்லாம் வந்து எல்வில இருக்கும் எல்வி கேர்ள்ஸ் பைக்கிற எக்ஸ்பென்சிவான ஹேண்ட்பேக்லாம் இருக்கும் சோ அதுல வந்து Ah. எப்படி சொல்றது spiritual அது spiritual போல இல்ல அது வந்து spiritual இது கான்சிடர் வந்து எப்படின்னா லக்ஸரி பிராண்ட் நீங்க ஒரு முதலியோட தோல் பைக்கிறீங்கன்னா நீங்க வந்து ஆனா அது கொல்றாங்களா அது சொல்றாங்க அது வந்து பண்ண வச்சிருப்பீங்க வியட்நாம்ல அது ஒரு பெரிய கேஸா இருந்துச்சு ஏன்னா வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா லீகல் ஓ இல்லீகல் இல்லீகல் முதல்ல எப்படி சாவடி பண்ணனா உள்ளுக்கு ஒரு மிஷின் இருக்கும் இரும்பு மிஷின் முதல்ல வாயை திறந்து 2 இரும்புலயே மாட்டி விட்டுருவானுங்க அது என்ன பண்ணனா மிஷின் உள்ள போயிட்டு அது நாக்க புடிச்சு முதல்ல நாக்கே இல்ல
அது உள்ளுக்குள்ள உள்ளுச்சு அப்படி அது something தான். முதல்ல ஆக்கல. இல்லப்பா நான் அந்த இடத்துல வேலை செய்யல பாருங்க. வேலை செஞ்சா நான் டீடைலா என்னால சொல்ல முடியாது. இப்படிதான் செஞ்சானுங்க அப்படின்னு. நீ ஆனா நீ சொல்றது உள்ள வாய்க்குள்ள வந்து மொத்தம் ஒளி எடுத்துரும் அந்த குடல் எல்லாமே சேர்த்து. ஓ தோல் தனியா வந்துரும். ஓகே ஓகே ஓகே. உன் வாயை திறந்து உன் வாயை மொத்தம் எப்படி தெரியுமா சாவடிப்பானுங்க. பத்து கொடூரமா சாவடிப்பானுங்க முதலையா. ஆனா அது பண்ண அந்த தோல் இது பண்ண தோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டே இருக்கிறதுக்கு. இன்னொன்னு வெள்ளத்தோல்லாம் இன்னும் இந்த ரஷாலா முதலிலே வெள்ளத்தோல்லாம் வந்து கன்சிடர் அதெல்லாம் பிரீமியம் அதெல்லாம் ஆல்பினோ முதல்ல அதெல்லாம் பிரீமியம் அதெல்லாம் இன்னும் பணக்காரன் என்ன பண்ணனா அது முதலையா இருக்கும் போதே காசு கொடுத்து எனக்கு இந்த தோல் வேணும்னு சொல்லி அதை ரிசர்வ் பண்ணி அவனே ஃபுல் காசே போட்டு அந்த முதல தோலை வளர்த்து தோல் எடுத்து பேக் சைடு அடிக்கும் அது எல்லாமே அவங்க காசு. ஆனா அது ஒரு எப்படி சொல்றது அது ஒரு ஹாபியா இல்லாட்டி அது ஒரு பணக்கார லக்ஸரி அதான் சொன்னேன். இப்ப 3 டைப் இருக்கு. அதுல வந்து மெடிசன் ஒண்ணு மெடிசன் என்ன பண்றதுன்னு தெரியாம இன்னொன்னு வந்து இந்த மூணாவது டைப் தான் இப்ப நான் சொன்னது லக்ஸரி ஐட்டம்லாம். இப்ப ஐவரி எல்லாம் எப்படின்னா நீங்க ஒரு ஐவரி வச்சிருக்கீங்கன்னா அந்த காலத்துல ராஜா மட்டும் தான் ஐவரி தந்தத்துல ஆரம்பிச்சோம். தந்தத்துல வந்து என்ன கதைன்னா இப்ப வந்து எப்படின்னா வந்து லக்ஸரிலா இப்ப ராஜா தானே அந்த டைம்ல லக்ஸரியான அந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் பணக்காரங்க எப்படின்னா இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் லக்ஸரி கேட்டகரியில அந்த தந்தத்துல கிராஃப்ட் பண்ணலாம். தந்தத்துல கிராஃப்ட் பண்றது வந்து ஒரு மாதிரி ஷைனிங் கொடுக்கும். ஏன்னா வந்து அது ஒரு மாதிரி ஒரு மாதிரி நிச்சயனா இருக்கும். அது பார்க்க தந்தம் வந்து முந்தைய அந்த காலத்துல வந்து ரிப்போர்ட்டை விளையாக்குனது வந்து $3000 100 கிராமுக்கு வந்து $3000. ஆனா வந்து ஒரு தந்தம் வந்து ஒரு தந்தத்துக்கு வந்து ஒரு தந்தம் வந்து ஒரு டன் இல்ல எத்தனையோ கிராம் எத்தனையோ கிலோ இருக்கும். அது வந்து சாதாரண வெயிட் இல்ல. தந்தம் வந்து உண்மையிலேயே நம்ம என்ன நினைச்சோம்னா அது வந்து ஒரு இரும்புக்கே டஃப் கொடுக்குற ஒரு ஜாமா. அவ்வளவு பெரிய நீட்டு வந்து பொண்ண வெயிட் அது. சோ அப்ப அதோட கிராம் அதோட வெயிட் அதை பொறுத்து அது உயிரோட இருக்கும்போது அதுக்கு வலிக்குமோ செத்துரும். அவன் கேட்டதால எனக்கு ஒரு லாஜிக்கான ஒரு கொஸ்டின் அது நிக்கல. உயிரோட இருக்கும்போது நீ இப்படி எடுத்தனா கதை இல்ல. ஏன்னா நீ வந்து கன்சிடர் அதை செடிட் பண்ணி அதை இப்படி வெட்டிட்ட. சோ அப்ப அதுக்கு வந்து நகம் போன மாதிரி தான் இருக்கும். அதோட ஃபிளாஷ் அது நகம் மாதிரி இருக்குமா இல்லாட்டி நகம் மாதிரி இருக்கும். ஆனா வந்து அதுவே நீ அதோட இன்னொரு அது ஃபுல்லா உனக்கு வேணும்னா இல்லீகல் அவ்வளவு டைம் இருக்காது. அவனுங்க வந்து செடிட் பண்ணி படுக்க வச்சு அழகா தம்பி வா எந்திரி வெட்டு தம்பி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி எடுத்து என்ன மேடம் ஃபிஷ் பிரியாணி இப்படி செய்யக்கூடாது. தண்ணி இன்னும் 2 கிலோ சேர்த்து ஊத்துங்க அப்பதான் இன்னும் நல்லா இருக்கும். வீடு பாத்துப்பா அழகா பேசுவோம். என்ன மேடம் ஃபிஷ் பிரியாணியா? சரி சொல்லுங்க. இது என்ன விஷயம் அவ்வளவு டைம் இல்ல. சோ அப்ப அவனுங்க வந்து டப்பு வேலையை டப்புன்னு சுட்டுட்டு செத்துட்டோன்னே என்ன பண்ணானு இங்க பொழந்து இங்க கத்தி வச்சு பொழந்துட்டு அப்படியே வெளியே எடுத்துருவானு. கத்தி எடுத்து பொழந்துட்டு அப்படின்னு எடுத்துருவானு. நான் படிச்சதுல இது என்னது ஷாக் ஆர் ஃபிங்ஸ். ஆனா ஷாக் இதனால உங்க சொந்தக்காரங்க நீங்க தப்பா பேசுறீங்க. இல்லையா அது மெடிசன் கேட்டகரியில வந்து ஒரு 50-50 நம்பலாம். ஏன்னா ஷாக் ஃபீன் வந்து ரிப்போர்ட் படி இல்ல. ஆனா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் படி நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப கூட நம்ம மலேசியால கூட விக்கிறாங்க. ஆனா எப்படி விக்கிறாங்கன்னா அந்த பெரிய ஷாப்ல அது இல்லீகல். ஆனா இப்பதான் நம்ம சுறா மீன்ல சாப்பிடுவோம். சின்ன சுறாலாம் சாப்பிடுவோமே மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர்றது. அந்த சின்ன சுறா சுறா மீன் இருக்குதுலே மீன் சாப்பிட்டுருக்கேன் முக்காவாசி. அம்மா கடி பண்ணி இப்ப நான் ப்ரூவ் பண்ணேன். ஷாக் ஃபின் சாப்பிட்டுருக்கானா இல்லையான்னு பாப்போம். ஷாக் ஃபின் இல்ல அந்த சுறா பேபி சுறாலா அது நார்மலா மார்க்கெட்ல கிடைக்கிறது தானே. அந்த அம்மா சமைச்சு கொடுத்ததுலன்றா. அம்மா சமைச்சு கொடுத்தது இல்லைன்னா அது வந்து நம்ம சில பேர் வீட்டை நம்ம ஜட்ஜ் பண்ண கூடாது. ஏன்னா என்ன கதை என்னன்னா சில பேர் சில டைப் சாப்பாடு சாப்பிடவே மாட்டாங்க.
நீ என்ன கோபி சொல்லியா ஏமா தேங்காய் சட்னி தான் வந்து இட்லிக்கு நல்லது அப்படின்னு அவங்க எங்க வீட்டுல ஊருமே சமைக்க விட மாட்டாங்க தெரியுமா, நாங்களே வெளியே போயிட்டு தான் சாப்பிட்டு. அப்புறம் என்ன நம்ம எல்லாம் வெளியே சம்பந்தமா சொல்றேன் டேய் சுறாமீங்க மீனுடா உடம்புடா கேஸ் ஆயிடுவாடா சொல்றேன். யாரிடா நீ இல்ல ஆக்சுவலி மீன் வந்து பல மிருகங்களை சாப்பிடுகிறார் பார்த்து செய்து கொள்ளுங்கள் தவளை 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 கடல்ல So, அப்ப இதுதான் வந்து கதைல ஆக்சுவலி சின்ன சின்ன சுறா மீன் பாம்பு இருக்குல்ல. சாப்பிட்டுருக்கீங்களோ? பார்த்தா பாம்பு பாம்பா இல்ல நீங்க சாப்பிட்டதே இல்ல? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் மிருகம் சாப்பிடுற பழக்கம் இல்ல. நான் சைனாக்காரன் இல்ல. பாம்பு நான் சைனாக்காரன். ஆனா ஒருத்தன் சாப்பிட்டுருக்கான் முதல்ல தோலை உரிக்கிறான்னு தெரியுமா, அதை சாப்பிட்டுருக்கான் ஒருத்தன் தைலண்ட்ல. அது அங்க அவருக்கு zoom பண்ணி. நான் போன சாப்பிடல. அது ஒருமே சவுக்கு சவுக்குன்னு இருந்துச்சு. அது பார்க்க பயமா இருந்துச்சு. அதை சாப்பிட்டு எனக்கு டக்குனு வாயில நீங்க அது ஃபிளஷ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மாதிரி அது எப்படி இருக்கும்னா நார்மல் மத்த மிருகத்தை விட அதோட ஃபிளஷ் வேற மாதிரி இருக்கும் தைலண்ட்ல. அது டாக் வச்சு பார்க்கும்போது சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்ப நீங்க சாப்பிடுறீங்க, என்ன இந்த ஆளு பாம்பு சாப்பிடுறீங்க. இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? மாட்டிக்கிட்ட பகே. ஓ மை காட் ஹோலி ஷிட். இப்ப அது பா அவங்க அடிச்சீங்க அது ஒண்ணே பண்ணிக்கணும். நீங்க இருக்கணும். எது இந்த கட்டைக்கு வந்தோம்? ஓ சரி கட்டைக்கு வந்தோம். கரெக்ட் இல்ல கதை அப்ப என்ன கதைன்னா அந்த 3 இதுல 2 முடிஞ்சா. 2 ஒண்ணு வந்து மெடிசன், இன்னொன்னு லக்ஸரி, இன்னொன்னு பிலீஃப்க்கு தான் வந்து ஆக்சுவலி பிலீஃபர் ரீசனும் வந்து நிறைய தான் அதை அங்கர் பண்ணிட்டு போறது. பிலீஃப் வந்து ஒரு பெரிய கதையே இருக்கு. நம்பிக்கை ஆனா சாமி ஆக்சுவலி தைலண்ட்ல பிளாக் மேஜிக் இல்ல எப்படி என்ன கணக்குன்னா ஆக்சுவலி தைலண்டோட பெலிஃப்ல அது தைலண்ட்ல வந்து தான் ரொம்ப ஐவரி ஐட்டம் விற்பானுங்க. என்ன ஐட்டம்? ஐவரி தந்தம். ஏன்னா ஐவரி ஏன் அதுக்கு அந்த 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 போனுக்கு வந்து ஸ்பெஷலா ஏன் வந்து ஐவரிக்கு வந்து அந்த பேர் சொல்லுவானுங்கன்னா ஏன்னா வந்து ஐவரி வந்து ஸ்பெஷல். மத்த போன்ஸ் பார்ட்டை விட ஐவரி இன்னும் ஸ்பெஷல். அதனாலதான் வந்து ஐவரிக்கு வந்து அந்த தந்தத்துக்கு வந்து ஐவரி இன்னொரு பேர் தனியா இருக்கு, போன்னு சொல்லாம. ஏன் ஆனா அது அப்படி சொல்றான்னு தெரியுமா? ஏன்னா அது நீ ஓகே ஒரு டைமுக்கு மேல நீ கட்டையெல்லாம் பார்த்தா மங்க ஆரம்பிச்சிடும் ரைட்டா. கோல்டு கூட ஒரு கட்டத்துல மேல. ஆனா அவன் சொல்றான் அந்த ஐவரின் ஐட்டம் வந்து ஸ்டீல் அந்த ஷைனிங் அந்த ஒரு பியூரிட்டி இருக்கும். அது வேற மாதிரி, அது ஒரு ரேர் கேட்டகரி. இன்னொன்னு வந்து பிலீஃப் எப்படின்னா இது ஜப்பான் சாரி ஜப்பானும் தாய்லாண்டும் 2 பேரும் ஸ்ட்ராங்கா நம்புவாங்க. ஜப்பான்ல வந்து எப்படின்னா ஜப்பான்ல வந்து ஐவரி வந்து வெறும் வந்து லக்ஸரியான ஒரு ஐட்டமா பார்ப்பாங்க. எப்படின்னா ஒன்னு ஸ்டாம்ப் இருக்கும். அது வந்து அந்த ஒரு ஆளுக்கும் வந்து பேர்ல வந்து அவங்களோட ட்ரெடிஷனல் படி எப்படின்னா அவனுக்கு தான் கத்தானா அந்த மாதிரி எல்லாம் வந்து செய்யணும்ல. சோ அந்த மாதிரி அவனோட பேர் ஸ்டாம்ப் வந்து ஐவரியில தான் செய்வானுங்க. அது வந்து கொஞ்சம் இருக்கிறதுலே பணக்காரன் தான் செய்வானுங்க. கொஞ்சம் அது வந்து ஸ்பெஷல்லா. சோ கத்தனா வந்து ஆனா ஓகே ஜப்பனீஸ்ல வந்து கத்தனா எல்லாரும் இன்க்ளூட் ஈச் ஒன் ஆஃப் தம் இன் ஜப்பான்ல வந்து எல்லாரும் வச்சிருப்பாங்களா? இல்ல அது ஸ்பெசிஃபிக்கான ஒரு அது எப்படின்னா ஒரு கவுன்சிலர் வச்சுக்க, நம்மளோட டீம் மாதிரி வச்சுக்க, ஒரு டீம்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க வச்சிருப்பாங்களா? இல்ல எப்படின்னா இப்ப வந்து ஜப்பான்ல வந்து எல்லாருமே வச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அது வந்து 100% சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நம்ம இல்ல எப்படின்னா இப்ப நம்மளோட வந்து பெரிய முனிஷர் அறுவாள்லாம் இருக்குல்ல, எல்லா வீட்லயுமே முனிஷர் ஒரு அறுவாள்லாம் இருக்கு இல்ல. ஆனா நம்மளோட பார்ட் ஆஃப் ட்ரெடிஷன்ல பாத்தீங்கன்னா அந்த அறுவாள் இருக்கும். சோ அந்த மாதிரி கத்தானா ஆனா எல்லா இடத்துலயும் இருக்கும்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அதே மாதிரிதான் இந்த ஐவரி வந்து ஃபுல் சைஸ்ல உள்ளது பிரேயர்ஸ்ல வச்சிருப்பாங்க. அது வந்து எந்த பிரேயர்ஸ்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த வீடியோ இருக்கும் யூடியூப்ல தேடினா கூட. ஜப்பனீஸ் பிலீஃப்ல பாத்தீங்கன்னா அந்த ஐவரியோட வீடியோ இருக்கும். அவனுங்க ஐவரி வந்து ஒரு ப்ரீஷியஸான திங் நினைச்சு சாமி கும்பிட்டு இருப்பாங்க. அதே மாதிரிதான் தாய்லாண்டும். தாய்லாந்துல என்ன பிலீஃப்னா ஜப்பானை விட தாய்லாந்து தான் வந்து இன்னும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எப்படின்னா ஐவரி வச்சிருக்கவன் வந்து கன்சிடர் வந்து த மோஸ்ட் பவர்ஃபுல்லா இருப்பான். அந்த மாதிரி ஒரு கேட்டகரி அவனுங்களோட பிலீஃப். தாய்லாந்து எவ்வளவு
நம்ம கேஸ் எல்லாம் மாட்டக்கூடாதுவா, ஐவரிலாம் வந்து கேஸ். முக்காவாசி அர்த்தம் கற்பனைகளே, கற்பனை தவிர வேற எதுவும் இல்லை. இது வந்து அவனுங்களோட பிலீஃப்ல, தாய்லாண்டோட பிலீஃப், நம்மளோட செக்ஷன் படி இல்ல. ஆனா தாய்லாண்டோட பிலீஃப்ல, தாய்லாந்து என்ன நம்புவானுங்கன்னா இந்த மாதிரி ஐவரிலாம் வச்சிருக்கிறவங்க வந்து பவர்ஃபுல்லா இருப்பாங்க, இன்னொன்னு வந்து அக்ரெசிவா பிசினஸ்ல இருப்பாங்க, அவனுங்க வந்து கன்சிடர் மத்தவங்களோட யூனிக்கா இருப்பாங்க, மோஸ்ட் பவர்ஃபுல், அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை அவங்களோட. இதெல்லாம் நம்புற மாதிரி நம்புறானுங்களே, யோசிச்சு பாரு. நம்மலாம் வந்து அவன் உழைச்சா அவன் உனக்கு காசு, அவன் இப்படி நடந்துக்கிட்டான்னா ஓகே, இது பிலீஃப். அதுதான் வந்து அவங்களோட நம்பிக்கை. ஓகே, அப்படின்னா எப்படி சொல்றது, இப்ப நீ ஒண்ணு வச்சிருக்க, உனக்கு வந்து ஒரு கட்டத்துல மனசு ஃபேட் அப் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு இதை வச்சிருக்கேன், நான் அதனால நல்லா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிலீஃப் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு பிலீஃப் அவங்களோட பிலீஃப்ல, நம்மளால இல்ல. நீ உழைப்பே பண்றன்னு வச்சுக்க, ஒரு கட்டம் உழைப்புல பண்ற, ஆனா ஒரு கட்டத்துல முடியாம போய் ஏன் முடியல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி ஏறும் பாத்தியா? ஆனா அந்த டைம்ல நம்மள்ட்ட இது இருந்தனால அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு பிலீஃப் வந்து அதை கொண்டு யாரோ ப்ரோமோட் பண்ணல. இது தவறான செயல், காரணத்தை கொண்டு நாங்க வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். அது பண்ண இல்ல, ஏன்னா ஐவரி வந்து மிருகத்துல இருந்து எடுக்கிறது வந்து நம்மளோட தாய்லாந்து போனீங்கன்னா, இப்ப கூட நீங்க தாய்லாந்து போனீங்கன்னா யானை தோல்ல செஞ்ச பர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா வந்து எப்படின்னா அவனுங்க தாய்லாந்து வந்து எப்படி ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னா, யானை இறந்து போன யானை கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா அவனுங்க வந்து யானையை வந்து ஒரு தெய்வத்தை விட எப்படின்னா ஒரு ஹோலி அனிமல் அவனுங்களோட. நம்மளுக்கு மாடு எப்படின்னா நம்மளோட இருக்கிறதே ஹோலியஸான ஒரு அனிமல்னா வந்து மாடுதான். அதே மாதிரிதான் அவனுங்களுக்கு இருக்கிறதே ஹோலியஸான அனிமல் வந்து யானை. சோ யானையை வந்து துன்புறுத்தி எடுக்க மாட்டானுங்க. அவனுங்க எப்படி எடுப்பானுங்கன்னா, தோலை மட்டும் வந்து இறந்து போன யானை கிட்ட இருந்து தோலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பெல்ட், பர்ஸ் அந்த மாதிரி அவங்க செய்யறாங்க. ஸ்டீல் வந்து லெஜிட்டானா வந்து தாய்லாந்து பண்ணா லெஜிட்டா நீங்க வாங்கலாம். ஏன்னா ஆனா அவனுங்க வந்து நோ அனிமல் அபியூஸ்ல இருந்து வாங்குவாங்களா. ஆனா சில அனிமல் லவர்ஸ் வந்து அது ஸ்டீல் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சீப்பான பிரைஸ் தான். ஏன்னா தாய்லாந்து வந்து ரொம்ப இந்த மாதிரி விஷயம். ஆனா தந்தம்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட்லி வந்து இல்லீகல். அண்ணன் கேஸ் எடுப்பா அப்படி. நான் இல்ல, அண்ணன் கேஸ் எடுக்க மாட்டாரு, நாங்களும் பாத்துக்க மாட்டேங்கிறோம். இது எப்படி சொல்றது, ஒரு அவேர்னஸ், இந்த மாதிரி செய்ய வேணாம், அவ்வளவுதான். ஏன்னா எப்படி சொல்றது, ஓகே உங்க விரல்ல நீங்க உங்க விரல விட்டி வேற ஆட்ட வித்தா உங்களால நல்லா இருக்க முடியுமா? அதேதான். சோ அது அதோட சொல்றேன். சில பேர் இருக்காங்க சொல்ல முடியாது. தெரியுமா? நீங்க சொல்லுங்க. ஐவரியை விட மோஸ்ட் டிராஃபிக்கிங்கான ஒரு அனிமல் இருக்கு, அவருதான் இருக்குள்ளே பெரிதாகும். தட்டுனா சுருண்டு பாரு. பாம்பா? ஸ்னேல் இல்ல, அவரு நடந்துட்டே இருப்பாரு. இப்ப தட்டுனா உருண்டிட்டு பெங்கோலின் தான் வேர்ல்ட்லி தி மோஸ்ட் டிராஃபிக்கிங் அனிமல், மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அனிமல். ஏன்னா அதுல அந்த பையனோட அவங்கள இருக்கா. எத்தனை வாட்டி பாத்துறோம் நம்ம. நான் பார்த்தது நான் நேர்ல பார்த்தேன். நாளைக்கு ஜூல போய் பார்த்தேன். அது முள்ளம்பட்டி இல்ல, அது வேற என்னமோ இருக்கும். என்னது அந்த முள்ளு இருக்கும் முதுகுல, முள்ளு. அது வேற என்னமோ பேரு. பெங்கோலின் எப்படின்னா, பெங்கோலின் பாங்க அலுங்குன்னு. அலுங்கு வந்து அந்த ஷீல்டு வரி உருவாக்கிக்கும், சுத்திக்கும். ஆனா இவன் முள்ளம்பட்டிய சொன்னாங்க ஒன்னத்துல, அதனால முதுகுல முள்ளா இருக்கும்ன்றான்டா. அலுங்கு வந்து ஷீல்டு வரி பால் வரி ஆயிடும். ஷீல்ட பாத்துட்டாங்க. நாக்கு வந்து இதா எறும்பு சாப்பிடும் ரொம்ப. அலுங்கும் வந்து ஒரு பெரிய வேர்ல்ட்லி தி மோஸ்ட் டிராஃபிக்கிங் அனிமல் வந்து அலுங்குதான். அதுவும் சைனாக்காரங்க அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்களா. அலுங்கும் ஆக்சுவலி இப்ப நான் சொன்ன எல்லாம் இந்த நம்ம பார்த்த இல்லீகல் டிராஃபிக்கிங் எல்லாமே வந்து காரணமே சைனா தான். ஏன்னா சைனா என்ன ஆகும்னா, சைனால உள்ள பணக்காரனுங்க வந்து நிறைய பிலீவ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லக்ல வந்து நிறைய ஃபேக்டர் இருக்கு. இதுக்கு இந்த முடிச்சது சொல்றேன், லக் ஃபேக்டருக்கு வரேன். லக் ஃபேக்டர்லாம் நிறைய இருக்கு. ஆனா வந்து பெங்கோலின் என்ன மாதிரி டைப்னா, நம்ம தமிழவங்கன்னு இல்ல, தமிழவங்கள நான் கேள்விப்பட்ட கதைகள் என்னன்னா, பெங்கோலின் அவர் தட்டி சுருண்டுறதுல அதோட முதுகு தண்டுல வந்து எத்தனையோ இதை கனெக்ட் பண்ணி
சோ கன்சிடர் போன்ல ஸ்பைன்ல வந்து கனெக்ட் பண்ணி நீ எத்தனையாவது தண்டுல அந்த அந்த ஸ்கேல வந்து நீ எடுத்து உன் பர்ஸ் வச்சுக்கிட்டனா காசு வரானே. அது வந்து அவன் சொல்றது அத சொல்ல அவங்க நம்பிக்கை நான் கேள்விப்பட்டதுல இருந்து இதுதான். இது வந்து எப்படி சொல்றது 100% அப்படிலாம் இல்ல. ஏன்னா சயின்ஸ் படி இல்ல நாங்க பண்ணி அந்த எல்லாம் எதுவுமே இல்ல. இது வந்து ஒரு கேட்ட கதை. இல்லப்பா நான் பண்ணலப்பா. 11 அந்த மாதிரியா? 11 அந்த வரி 11 வந்து ஏஞ்சல் நம்பர். இது வந்து ஹார்ம்ஃபுல் திங்களா? 4 1 1 1 1 இது எப்படி தெரியுமா நாளைக்கு எல்லாரும் இந்த கனெக்ஷன்லாம் எப்படி தெரியுமா? ஆக்சுவலி இந்த டைப் ஆஃப் பிலீஃப்னா எப்படின்னா, இப்ப வந்து நீ மாவல்ல பாப்பல. ஆக்சுவலி மாவல்ல வந்து இப்ப தானோஸ் வந்து ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி அவன் என்ன நினைச்சான், ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி ஓகே நான் ஸ்னாப் பண்ணா பாதி பேர் காணா போயிடுவானே. ஆனா ஸ்டோன்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்னாப் பண்ணி பாதி பேர் காணா போறேன்னா அவன் பிலீஃப் தப்பு தானே? அப்ப ஆமா தானே, ஸ்டோன் தானே, கல்லு தானே, கல்லு வச்சு எப்படி ஸ்னாப் பண்ண ஆள் காணா போவாங்க? லாஜிக் சயின்ஸ் படி அதுதான் பிலீஃப். ஆனா மாவுல வந்து தப்பு சொல்ல முடியாது. மாவல் வந்து ஃபேண்டசி. அது வந்து ஒரு ஈஸியா அவனுக்கு அந்த கதையை எடுத்து அந்த ஸ்டோரி பார்ட் ஆஃப் ஸ்டோரி அப்படி இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்து ஸ்பேஸ் ஸ்டோன் டைம் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எடுத்துருவாங்க. ஆனா அவன் வெறுங்கல்ல கோசைகள் எடுத்து எப்படி ஓட்டு. அதுதான் நம்பிக்கை. சோ என்னாச்சுன்னா பெங்குலின் ஏன் கடத்துவானுங்கன்னா, யோசிச்சு பாரு, நீ ஒரு ஆள் கேக்குறீங்க சொல்லிட்டு மதுகுதன்ல இருந்து அழகா ஒண்ணு எடுத்து கொடுத்து அதை கூட எடுத்துடலாம். 100 பேர் கேக்குறான், இருக்கிறது ஒரு 2 அலங்கு தான். சோ அப்ப என்ன பண்றது? அவனுங்க என்ன பண்ணாலும் மதுகுதண்டுலாம் இல்ல, அலுங்கு எடுத்து ஒரு அடி அடிச்சு என்ன பண்ணா மொத்தமா ஷேப் பண்ணிட்டு மொத்த ஸ்கேலையும் உரிச்சு எடுத்துருவான். ஆனா நான் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கேன். என் ஃபேமிலி ரிலேட் பண்ணி தெரியுமா இது? ஆனா உனக்கும் தெரியும் நினைக்கிறேன். தாத்தா இருந்தாங்களா, தாத்தா அம்மாலாம் போறப்ப ரோட்ல பாத்துருக்காங்க ஆளுங்க. அது வந்து பேருக்கு அது என்ன பண்ணிருக்கு, கிராசிங்ல போயிருக்கு. இவங்க பார்த்துட்டு பிரேக் அடிச்சிட்டாங்க. அது பயத்துல அவன் சொன்ன மாதிரி போல் ஆச்சுலா, அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்ற தூக்கி காடியில வச்சுட்டு மின்னுக்கு போயிட்டு இறக்கி விட்டாங்க டிசைட்டா. அத என் வீட்டுல ஆனா இந்த கதை உனக்கு தெரியுமா? அம்மா எனக்கு என்கிட்ட சொல்லிருக்காங்க ஆளுங்க. அது யோசிச்சிருக்கோம். ஆனா எனக்கு காடி நிப்பாட்ட அந்த காடி வந்து நிப்பாட்டின வேகத்துல, ஏன்னா நாங்க இருந்தது அந்த நான் பழைய வீடுன்னு சொல்லிட்டு பாட்டிட்டு அந்த இடத்துலதான். சோ அது வந்து நிப்பாட்ட அப்படி நின்னா அது யோசிச்சிருக்கோம். ஓகே நம்மள முடிச்சு அப்படின்னு தான் இருக்கும் அது. சோ ஆனா என்ன பண்ணாங்கன்னா ஏன்னா எங்க தாத்தா வந்து அது ஒரு பிலீஃப்லாம், அது யாரையும் இது ஆஃப் பண்ணக்கூடாது அப்படின்னு. நீங்களா எப்படி பெரிய பிசினஸ் ஆனிச்சுன்னா, சோ அதனால சொல்றேன் அது வந்து யாரும் அந்த அனிமல் அபியூஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடாது. என் ஃபேமிலில அதெல்லாம் இது பண்ணுது. ஆனா பூனையை பார்த்தா லைட்டா அப்பப்ப பூனை கேடா அப்பப்ப அது கொஞ்சம் எரிச்சல். ஏன்னா அன்னைக்கு என்ன பண்ணிருச்சுன்னா, வீட்டுல படுத்திருந்தேன், என் வீடு தெரிந்தேன், என் வீட்டுல படுத்திருந்தேன். வெளியே ஒரு பூனை, குட்டி பூனை, வெள்ளை பூனை சுத்திட்டு இருக்கேன். என்ன பண்ணிருக்கோன்ற உள்ள கேட்ல எகிரி குடிச்சிட்டு வந்துட்டு என் வீட்டு சோஃபா இருக்கேன். என் வீட்டு சோஃபா நான் நார்மலா சோஃபால தான் படுத்திருப்பேன். இப்படி படுத்திருக்கேன். என் சோஃபா பின்னால ஒரு சோஃபா இருக்கேன். சோஃபால ஏறி என் தலையை போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தூக்கத்துல இருக்கேன் தெரியுமா, மண்டையை புடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லிட்டு இப்படி திரும்பி வெளிச்சு திரும்பி எதிரி குச்சிட்டு கொடுத்துரும். ஐயோ டேய் உண்மையை நான் யோசிச்சே பாக்குறேன். என்னோட தனித்தனியா இருக்கேன், என்னதான் எட்டி பாக்குறான்னு தெரியலையே. எனக்கு தெரியல அந்த பூனை. உண்மையா சொல்லிட்டேன், அவன் சீக்கிரம் எதையும் எந்த அனிமலையும் அடிக்க மாட்டேன். சோ அந்த பூனை கொஞ்சம் அப்படியே வாங்கிடுச்சு. அது வந்து அது தப்பு. எனக்கு ஓகே பரம்பரை மானிட்டே நீங்க வாங்குறீங்க. தூக்கத்துல வந்து எழுப்புனா என்ன செய்வேன்? தூக்கத்துல அப்புறம் வந்து எழுப்புங்க அப்படின்னு என்ன செய்ய? அப்புறம் தட்டி விட்டு போயே இல்லையா? அதே வரிதான் தட்டி விட்டுட்டு அடிக்கல, தட்டி விட்டேன். கதை ஓகேயா? இப்ப நீ அலுங்கு ரொம்ப கிடைக்குது ஆப்பிரிக்கால தான். ஆப்பிரிக்கால தட்டி அடிச்சா இப்ப ஆப்பிரிக்காரனுங்க அந்த புடிச்சு கொடுத்தவனுக்கு $1.50 கொடுப்பானுங்க. $1.50 தான் கொடுப்பானுங்க. அவ்வளவுதான். $1.50 எவ்வளவு தெரியுமா? ஆப்பிரிக்கால கூட அவனுக்கு கூட ஏன் தெரியுமா, நம்மளோட காசு அவங்களுக்கு கூட. நம்மள்ட்ட அவன் பஞ்சம் பெற்றவனுங்களா அந்த மாதிரி. ஆனா சாரிப்பா, எக்கனாமி பஞ்சம் இல்ல, எக்கனாமி எக்கனாமி சைடுல அவனுக்கு கொஞ்சம் குறைவு நம்மளோட. சூர்யா போன் ரைட். இப்போ $1.50 $2.50 சைனாக்கு வரும்போது $100. எவ்வளவு லாபம்? புஷ்பா படங்கிறதா ஒரு ஸ்கேல். காட்டுல இறங்கி அவன் மரம் வெட்டுறப்ப இவ்வளவு பிரைஸ், இதை தாண்டி ஒரு இடத்துக்கு போனா ஒரு பிரைஸ், அதை தாண்டி ஒரு இடத்துக்கு போனா. ஏன்னா இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் நம்ம இன்டர்நேஷனல் ஒரு ஸ்கேலுக்கு. அப்ப நீ யோசிச்சு பாரு, ஒரு ஆளுங்கள 100 ஸ்கேல் இருக்கு. அதே மாதிரி 10-15 ஆளுங்க பண்ணிட்டே இருந்தானுங்கன்னா
சோ மூட்டையில எடுப்பானுங்க அவனுங்க எப்படி அதுங்க ஒரு ஸ்கேலுக்கு நீ $2 சொன்னியா? $2 இங்க வாங்கி ஒரு ஸ்கேலுக்கு ஒரு ஸ்கேலுக்கு $2 கொடுத்து அப்புறம் ஒரு ஸ்கேலுக்கு ஏய், இல்ல, அவன் ஒரு அலுங்குக்கு $2 தான் கொடுப்பானுங்க. அப்ப அவன் கூட தண்டாது. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல்லி அங்கேயே போட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டு வித்தோம்னா எவ்வளவு இருக்கும்? இதுதான் வந்து இதுதான் வந்து நம்ம பையன் திங்கிறது. சரியான illegal, இதெல்லாம் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம பையன் புத்திங்கிறது. இல்ல வா. இல்ல ஆக்சுவலி இந்த 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 மாதிரி ஏன் மிருகங்களை அடிச்சு கொன்னுட்டு இந்த மாதிரி ஜாமான் எடுத்து வராங்கன்னா, ஏன்னா வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் திங் டிமாண்ட். இந்த நம்பிக்கையோட டிமாண்ட், மார்க்கெட் நம்பிக்கை மார்க்கெட்டிங் அதோட டிமாண்ட். சோ அதனாலதான் வந்து இங்க இருந்து இங்க போகும்போது வர பம்ப் அப் ஆகுது. சோ அதனாலதான் இந்த பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா அதனாலதான் பெங்கோலினை கடத்திக்கிட்டே இருக்காங்க. அவன் தான் பிடிக்கிறவன், அவனுக்கு $2.5 $100. ஆனா இவன்ட்ட $100, இவனோட தாண்டி போறது. சோ அதெல்லாம் வேற கேட்டகரி. அதே மாதிரிதான் ஐவரியும் இங்க இருந்து வரும்போது இப்படி வர வேலை. சர்க்கார் படத்துல தளபதி தக்காளி வச்சு சொன்னாரு. அதான் Okay. புரியுது, அதுக்குங்க நம்ம தளபதி எப்பயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பிலீஃப்ல தான் நம்ம ஓடிட்டு இருந்தோம், ஆமாவா? ஆமா. ஆனா இந்த பிலீஃப் வந்து இப்ப இந்த பெங்கலின் இதெல்லாம் வந்து வேற பிலீஃப்ல ஒரு பகுதி தான். இது ஏய் சைனா தலையா மென்னு வந்து போற மூஞ்சி சொந்தக்காரங்களை பத்தி பேசுற பத்தி இல்லீகல். எப்படின்னா இல்லீகல் ஆனா லீகலி ஓகே. இப்ப நீ வந்து ஒரு சாட் ஜிபிடி எடுத்தாலும் சரி, ஏஐ கிட்ட கேட்டு போ. ஏன்னா உனக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கா தெரியும், நான் சொல்றது பொய் மாதிரி இருக்கக்கூடாது. சும்மாவே நான் குழம்புவேன். பேச பேச இன்னும் குழம்புறேன். என்னால முடியல. அவன் சொல்றது புரியுதா? ஏஐல செக் பண்ணி பாத்தீங்க. இப்ப நான் சொல்ற இன்ஃபோ எப்படின்னா, இப்ப வந்து நீ நல்லா பார்த்தனா இந்த மாதிரி லக் பிலீஃப் வந்து நார்மல் ஆள் மட்டும் இல்ல. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, நம்ம செக்கில்ல வந்து ஒரு மிடில் கிளாஸும் லோ கிளாஸ் மட்டும் தான் இந்த மாதிரி பிலீவ் பண்றாங்க, ஹை கிளாஸும் பிலீவ் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து இப்ப பெரிய பெரிய பணக்காரங்க எல்லாம் நம்புவாங்களான்னு கேட்டேன்னா, நீ வந்து எப்படி நம்புறானுங்க? ஸ்டாட்டிஸ்டிக் படி பெரிய பெரிய பணக்காரங்களை வந்து ஒரு 60% நம்புறாங்க. 60%. ஆனா அது ஸ்டாட்டிஸ்டிக்கா இல்ல. என்ன புரியலன்னா, திங்கிறதுக்கு சோறு இருக்கு, வேலைக்கு காசு. சரி இப்படி சொல்றீங்க, இத சொல்றியா? நாங்க ஒரு கதை, நான் இன்னும் பாக்கல அந்த டாக்குமெண்ட்ரியா, நெட்ஃபிளிக்ஸ்ல கேக்குறானுங்க. இது பேஸ்ட் ஆன் நெட்ஃபிளிக்ஸ் சைட்ல இருந்து இது வழியா கேட்கானுங்க. என்கிட்ட சத்தியில தான் சொன்னானே, இது மாதிரி ஒண்ணு இருக்குன்னு பாருங்க, நல்லா இருக்கும். டாக்குமெண்ட்ரி ஆனா வந்து 18+ கண்டென்ட். அது என்ன சத்தியால அது சீரிஸ் பேர் வந்து நான் சொல்றேன். ஆனா அது அத பத்தி ஃபுல்லா நாங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா வந்து அது வந்து இப்ப நம்ம சொல்ல கூடாது. சொன்னா அது 18 அப்ப எப்படி அவனுக்கு தெரியும் ஐலண்ட்? கணக்கு ப்ரொஃபசரா நான் பார்க்க சொன்னாங்க. இல்ல அது வந்து கொஞ்சம் கதையான ஐலண்ட்ல 3 மில்லியன் ஃபைல் லைக் இருக்கு. ஆனா என்ன இப்ப வந்து நம்ம அது டீடைலா பேச கூடாது. ஏன்னா அது நெட்ஃபிளிக்ஸ் நம்மள வந்து 18+ கண்டென்ட் தூக்கி போட்டுருவானுங்க நம்மள இந்த மாதிரி போட்டு. ஆனா அது வந்து ஒரு சீரியஸ்லி ஒரு பணக்கார. ஆக்சுவலி நீ நிறைய காசு வந்துருச்சுன்னா, இப்ப பேட்மேன் வந்து நிறைய காசு வந்துருச்சுன்னா அவன் பேட்மேனா மக்கள் உதவி செய்யணும்னு சொல்லி தூரனாகிறான். அதே மாதிரி தான் நீ நிறைய காசு வந்தா நல்லவன் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு, கெட்டவன் ஆகுறதும் உன் கையில தான் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நீ வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன். நம்ம இப்ப ஓகே ஜெனரலா ஒன்னு சொல்றோம், நான் எவ்வளவு பேசினாலும் ஜெனரலா சொல்றேன். நம்ம இப்ப எப்படி வேணாலும் பேசுவோம். ஆனா நம்மளுக்குன்னு அந்த பணக்கார ஆனா ஓகே மணி சேஞ்சஸ் யூன்னு ஒரு வேர்ட் இருக்கு. நான் அதை நிறைய பேரை பார்த்திருக்கேன். உண்மையா லைஃப்ல நிறைய பேர் இருக்கு. ஆயிட்டே இல்ல. நீங்க என்கிட்ட 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, 10 லட்சம் கொடுத்தாலும் சரி, 10 கோடி கொடுத்தாலும் சரி, அவன் இப்படிதான் இந்த மூட்ல தான் இருப்பாரு. நான் இந்த மூட்ல தான் இருப்பேன். சோ இப்ப ஏன் இந்த லக்கு கதைக்கு வந்தனா, ஏன் இவனுக்கு லக்கு நம்புறானுங்கன்னா, எப்படின்னா பிசினஸ் வந்து நீ வந்து பில்கேட்ஸ் எடுத்தாலும் சரி, பில்கேட்ஸ் என்ன அவங்க சொல்றாங்கன்னா, லேக் சைட்னு ஒரு யூனிவர்சிட்டி இல்லைன்னா, நான் வந்து இப்ப இங்க பில்கேட்ஸ் முன்னாடி இருக்க மாட்டேன், மைக்ரோசாஃப்ட்னு ஒரு கம்பெனியே இருக்காது. ஏன்னா அந்த காலத்துல அவர் படிக்கும் போது அந்த ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில தான், அவரு சுத்து வட்டாரத்துல வந்து ஒரே ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும்தான் கம்ப்யூட்டர் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். சோ அப்ப அவருக்கு கம்ப்யூட்டர் அந்த டைம்ல இல்லைன்னா அவரால் மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சிருக்க முடியாது, கம்ப்யூட்டர்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்க முடியாது. அதே சமயத்துல அவரால் பில்ட் பண்ணணும்னு இவ்வளவு பெரிய கம்பெனி கொண்டு வந்திருக்கவும் முடியாது. அதே மாதிரிதான் வந்து ஸ்டீவ் ஜாப் வந்து இந்த எழுத்து தெரியுமா? ஆக்சுவலி ஏன் வந்து ஐபோன் அந்த டைம்ல ஃபேமஸ் ஆகும் போது அந்த எழுத்து, ஏன்னா அவர் வந்து டிராப் அவுட் ஆகி அந்த எழுத்தை கத்துப்பாரு. ஸோ அந்த எழுத்தெல்லாம் ஐபோன்ல அப்ளிகேபிள் பண்ணி, இன்னொன்னு ஸ்டீவ் ஜாப்லாம் வந்து 4 மாசம் வந்து இந்தியால இருந்தாங்க. ஏன்னா வந்து அதுவும் லக் ஃபேக்டர் தான். ஏன்னா என்னாச்சுன்னா, ஸ்டீவ் ஜாப் வந்து அந்த டைம்ல வந்து மனசு வந்து ரொம்ப இதாயிருச்சு, டேமேஜ் ஆயிடுச்சு, எமோஷனலி ரொம்ப டேமேஜ் ஆயிட்டாரு. டிஸ்டர்ப் ஆயிட்டோன்னே என்ன பண்ணாரு, 4 மாசம் போயிட்டு உட்காந்து அங்க வந்து
மெடிடேஷன் எல்லாம் பண்ணாரு. அவரோட ஒரு டாக்குமெண்ட்ரிலாம் அந்த கிரியா யோகம் எல்லாம் கத்துக்கிட்டு அப்படிதான் நான் வந்து அந்த புக் எல்லாம் காட்டினாரு. நான் வந்து இந்த பாபா அது என்னமோ ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் டக்குனு மைண்ட் வரும். ஆனா ஆதியோகியில அவர் பேர் என்னமோ வரும், சம்திங் தெரியா சொல்ல முடியாது. தெரியும், சம்திங் ரிசர்ச் பண்ணி பாத்துக்கோங்க. செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஸ்டீவ் ஜாப் வந்து ஒருத்தர் ரிஃபர் பண்ணாரு. ஆனா அவர் வந்து ஒரு கன்சிடர் சாமியார் மாதிரிலாம் கன்சிடர் ஒரு மகான் மாதிரி கணக்கு. சோ அந்த மாதிரி தான் லக் ஒரு ஃபேக்ட். எப்படின்னா இப்ப நீ வந்து ஒரு பிசினஸ் செய்யறனா 50% லக், 50% ஹார்ட் இப்ப ஒர்க். நீ சொல்றது நீ பெலிஃப் இல்லன்னு சொல்லலாம். ஆனா இப்ப ஓகே, நீங்க ஒரு கஷ்டத்துல இருக்கிறப்ப நீ நம்ம 2 பேரும் கடையில உட்கார்ந்து பேசுறப்ப நான் சொல்றது நீ கேக்குறல, அந்த வரிதான் அது. அவன் மனசுக்கு பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் சொல்றேன், நான் அது கேட்டுக்கிறேன், அந்த வரிதான். அதை வந்து நீ பெலிஃபா எடுத்துக்கலாம், இல்ல ஒரு எப்படி சொல்றது ஒரு குட் வேர்டா எடுத்துக்கலாம், அந்த வரி. அதனாலதான் அது அப்படி சொல்றேன். இப்ப நீ நல்லா யோசிச்சு பாத்துக்கோங்க. ஓகே, ஈஸியா சொல்றேன். இப்ப வந்து நீ ஒரு பிசினஸ் செய்யற, ஓகேயா, நீ ஒரு பிசினஸ் செய்யற, நீ ஒரு 10,000 வெள்ளிக்குள்ள ஒரு ரேஞ்ச்ல பிசினஸ் செய்யற, மந்த்லி உனக்கு 10,000 வெள்ளி வருது. ஆனா உன் டார்கெட் 1 லட்சம் வெள்ளி. உனக்கு அந்த 1 லட்சம் வெள்ளிக்கு உன்னால எப்படி போகணும்னு உனக்கு தெரியாது. உனக்கு பைண்ட் ஸ்பாட். நீ வந்து யாரு மார்க் ஜக்கர்பர்கே வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா, என்னால வந்து 1 மில்லியன் பேரை எப்படி சேர்க்கறது எனக்கு தெரியாது, ஆனா நான் போற ஃப்ளோல. அதே மாதிரி தான் லக். எப்படின்னா நீ வந்து டக்குன்னு போகும்போது ஒரு பிசினஸ் மேன் பார்க்கும்போது எனக்கு இந்த ப்ராஜெக்ட் இருக்கு செய்றீங்களா, அப்போ உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 10,000 இருந்து நீ 1 லட்சம் வெள்ளி போக. அது லக். அதுதான் லக் ஃபேக்டர். உனக்கு வந்து லக் வந்து எப்படி வரும்னா பை அ பர்சன். இப்ப எப்படின்னா கடவுள் கிட்ட போயிட்டு வேணா கடவுள் என்ன கொடுத்துருவாரா அப்படி சொல்லி கேட்கறாங்க. இல்ல, கடவுள் வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு அவங்களோட நம்பிக்கை. அந்த நம்பிக்கை. ஆப்பர்ச்சுனிட்டின்னு ஒரு புக் இருக்கு, லக்குன்னு ஒரு புக் இருக்கு. என்ன தெரியுமா, நீ புக்கை திறந்தனா 10 பேர் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணானுங்க. 10 பேரா சம்திங் எவ்வளவு பேர்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது யாரெல்லாம் லக்க நம்பினாங்களோ அவங்களாலதான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அந்த புக்ல பார்க்க முடிஞ்சுச்சு. வேலை வாய்ப்பு பார்த்தாங்க. get this voucher, they will give you $100 சொல்லிட்டேனே, அந்த வவுச்சர் எடுத்து கொடுத்துட்டேன்னா $100 கிடைச்சிச்சு. யாரெல்லாம் லக்க நம்பலாங்களோ அந்த புக்ல இருந்து அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரிஞ்சிச்சு. லக்க நம்பாதவங்க புக்கை படிச்சு பார்த்துட்டு திருப்பி போட்டுட்டு அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. ஆக்சுவலி இது அமேசிங் ஃபேக்ட் என்னன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைக்கல. அப்ப நீ வந்து இந்த கடத்துல வந்து என்ன யோசிக்கல, லக்குனால வந்து இது வந்து தியோரியா செஞ்ச விஷயம், தியரி பிராக்டிகலா செஞ்ச விஷயம் இது ஒண்ணு இல்ல. என் தலைவர் ரொனால்டோவே என்ன சொல்லியிருக்காருன்னா, ரொனால்டோவே முதல்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்ககிட்ட ஹார்ட் ஒர்க் இல்லன்னா நீங்க எவ்வளவு பெரிய திறமசாலியா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, ஒண்ணுமே வேலை செய்யாது அங்க. ஓகே, இதுதான் 50-50. ஆமா தானே, லைஃப்ல நீ ஜெயிக்கணும்னா 100%. ரொனால்டோ இறங்கி பண்ணி நல்லா யோசிச்சு பாரு. ஓகே, நல்லா யோசிச்சு பாரு. பிரேசில்ல அவரு இருந்த இடம் இதுன்னா கரெக்டான சொல்றேன், ரோட்ல கூட்டிட்டு இருந்தாரு. இப்ப போர்ச்சுகல்ல எத்தனை பேர் கூட்டிட்டு இருக்கிறான் வந்து இந்த மாதிரி ஃபுட்பால் பிளேயர் ஆயிருக்கான். ஃபுட்பால் பிளேயர் எத்தனை பேர் இருக்காங்க? 11 பேரு. போர்ச்சுகல்ல எத்தனை பேர் இருக்கானுங்க? ஏன் அந்த அவ்வளவு பேருக்கு ஃபுட்பால் பிளேயர் ஆக முடியல? ஏன்னா என் தலைவர் போட்ட ஹார்ட் ஒர்க். இந்த வீடியோ நான் சொல்றேன், இந்த வீடியோ ஓகே ஃபைனலைஸ் போவோமே. சோ இந்த வீடியோ நான் ஃபைனலைஸ் பண்றேன். சோ இந்த வீடியோல நீ சொல்ற வரி நீ சொன்ன லக்குன்னு கொஞ்ச நேரம் கிறிஸ்டியானோ ரொனால்டோட லக்குன்ற நீ ஹார்ட் ஒர்க்ன்ற அவன் கேட்டான் பத்தி ஒரு கேள்வி. அதே இதுல கூட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். அடுத்த எபிசோட்குள்ள நீங்க எல்லாம் ரிசர்ச் பண்ணுங்க. இதை உண்மையா செய்வீங்களா இல்லைன்னு பாக்குறேன். ஏன்னா இவனுக்கு என்ன சொல்லுவேன், இவனுக்கு என்ன செஞ்சு கேட்டா அப்படின்னு போயிருவானுங்க. சோ எல்லாம் செக் பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி கூட்டுறவங்க யாராச்சும் ஃபுட்பால்ல இருக்காங்களா பார்ப்போம். ஏன் அவன் இன்னும் ஏறல? இல்ல, சிம்பிளான கேள்வி. ரொனால்டோ வரைக்கும் நம்ம போகணும். ஏன்னா அவர் வந்து பெரிய தலைவர். ஓகேயா, நம்ம சூப்பர் ஸ்டார். பஸ் கண்டக்டரா இருக்கிறவங்க யாரு வந்து இப்ப வந்து சூப்பர் ஸ்டார் ஒரே ஒருத்தர் தான். பஸ் கண்டக்டர் ஆர்ட் ஒர்க் எங்க தெரியுமா இருந்துச்சு? பஸ்ல யாரு ஏறினா அந்த டைரக்டர் யார் அது? பாலச்சந்திரன். டைரக்டர் யாரும் ஏறிதான் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. ஆனா அது ஒரு லக் வேணும். லக் நீ அந்த காலத்துல அவன் சொல்றது புரியுதா? நீ இந்த மனசுல மீட் பண்ற, இந்த மனசுல மீட் பண்ற, அந்த டைம்ல எப்படி அந்த ஒரு டைம் ஸ்பேஸ் அண்ட் டைம்னு ஒரு இருக்கு, அது எப்படி நடந்துச்சு அதுதான். சோ ஹார்ட் ஒர்க். ஓகே, இப்ப ஓகே இது நான் எப்படி சொல்றது, இதை நான் சொல்ல முடியாதுல. இது நான் ஆன் டாபிக்ல பேச முடியாது. ஏன்னா நம்மளுக்குள்ள நம்ம புரிஞ்சுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு.
சோ அதுதான் ஒண்ணு. ஆனா வந்து இத பத்தி ஓகே, ஆனா இதை விட்டுருவோம், சூப்பர் ஸ்டார் விட்டுருவோம். ஆனா நீ சொன்ன வரையும் நான் அதை எடுத்துக்கிறேன். ரொனால்டோட அவன் வந்து நீ சொன்ன ரொனால்டோட, எனக்கு ரொனால்டோட ஹிஸ்டரிலாம் தெரியாது. கூட்டிக்கிட்டு இருந்தா ஓகே. சோ இந்த மீன் கூட்டிகிட்டு இருந்தாருல, கூட்டிகிட்டு இருந்தாரோட நம்ம பேச, அதனால இல்ல நம்ம அப்புறம் பேச அந்த வந்துடும். சோ கூட்டிக்கிட்டு இருந்தாரு. சோ அந்த டைம்ல வந்து இப்ப யாராச்சும் அதே ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, பந்துலாட்டுல ட்ரை பண்றாங்களா அப்படின்னு. சோ அவங்க எவ்வளவு ட்ரை பண்றாங்க, சும்மா ஒரு இத்தனை கேம் போயிருப்பாங்க, அப்படியே ஒரு எப்படி சொல்றது, ஒரு இது இருக்கு தெரியுமா, ஒரு ஸ்டேட்டஸ், அந்த ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டேட்டஸா இருக்கும், இத்தனை பேர் போயிருக்காங்க அப்படின்னு. அதுல ஏன் அவ்வளவு பேர்னாலே முடியல, கிறிஸ்டியானோ ரொனால்டோ. இதுதான் நம்மளோட அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல இருக்கு. ஆனா அடுத்த சாப்டர் இத பத்தி ரிலேட்டடா இருக்காது. ஆனா இதோட ஸ்டார்டிங்ல அதோட கன்க்ளூஷன் எங்களுக்கு கிடைக்கும். இல்ல ஈஸியா நான் சொல்லுவா, நார்மலா வேலை செய்யறவன விட கிராப் ஓட்டுறவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. லாலாம ஓட்டுற ஒரு டிரைவர் நீ பாத்துருக்கா, காலையில ஆரம்பிச்சு ராத்திரிக்கு ஓட்டுறாங்களா, ரைட்டா? ஆனா வந்து அவனால வந்து ஒரு மேர்ஸும் BMW வாங்க முடியுமா? கொஞ்சம் கஷ்டம். அம்மாவா ரைட்டா இல்லையா? அவனால எவ்வளவு அவன் இன்னும் ஹார்ட் ஒர்க் போடுறான். ஓகே, நல்லா இங்க பாருங்க, எனக்கு என்ன டாபிக் என்னன்னா சப்போர்ட். சில பேர் சப்போர்ட் ஓகேவா, எங்க இருந்து சப்போர்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்க சில எப்படி, ஃபேமிலி நாட் ஆல், ஓகே நாட் ஆல். அடுத்து சப்போர்ட் ஃபைனான்சியலி கொலெக்ட்ஸ்ல. இப்ப யாராச்சும்னா நண்பர்கள், எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து பிலீஃப்னு நீங்க சொல்றதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றது வந்து மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யறான். அததான் நான் சொல்ல வரேன், புரியுதா? நீங்க லக்குன்னு சொல்றீங்க, நான் வந்து உதவி செய்யறாங்கன்னு சொல்றேன். இப்ப என்னோட ஒரு கேள்வி, மில்லியன் டாலர் கொஸ்டின், மனுஷனுக்கும் ஹெல்ப் பண்றாங்கன்னா இது வந்து நீங்க நம்புறீங்க, ரைட்டா இல்லையா? மனுஷனா ஓகே. இப்ப மனுஷனா ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணி நீங்க வந்து இப்ப எவ்வளவு பெரிய ஆளா இருக்கீங்கன்னு உங்களோட ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் சொல்லுங்க. இல்ல, என்ன பொறுத்த வரைக்கும் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். நான் திரும்பி ரிட்டர்ன் வாங்க மாட்டேன், ஏன்னா நான் வந்து அப்படிதான் இருக்கேன். என்னோட கூட அந்த போடு. சோ நான் வந்து இப்போ வந்து நான் ஒருத்தங்க ஹெல்ப் பண்றேன்னா நான் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேன், திரும்பி எதையும் எதிர்பார்க்க மாட்டேன். அதுதான் வந்து நான் பண்ற தப்பும். இப்ப நான் சொல்லிக்கலாம் வந்து உங்ககிட்டயே வந்து அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனா நான் ஏன் இந்த லக்கு விஷயத்துல வந்து ஏன் வந்து நிறைய பேர் பணக்காரங்க நம்புறேன், ஏன் இத்தனை பேர் நம்புறாங்க, ஏன்னா நம்ம ரைடிங்னு ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து கடைசியா நான் க்ளோஸரா முடிச்சிடறேன், இதுக்கப்புறம் நான் இந்த ஆர்குமெண்ட். ரைடிங்னா என்னன்னா, இப்ப வந்து ஒரு பணக்காரன் கூட சேர்ந்து இருக்கிறவன் வந்து இன்னும் பணக்காரன் ஆகுவான். எப்படின்னா வந்து இப்ப பணக்காரன் வர பிஏ வர மேனேஜர் வர கீழே, அதுக்கப்புறம் உள்ள கொஞ்சம் ஹையர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த சேர்க்கை இல்ல. அவன் ஏன் அதை சொன்னான்னு எனக்கு தெரியும், ஏன் அதை சொல்றான்னு எனக்கு தெரியும். அவன் அதை பத்தி என்கிட்ட பேசியிருக்கான். அது சொல்றா, இதை முடிச்சுட்டு சொல்றான். ஓகே, எப்படின்னா பணக்காரன் கீழே இன்னொருத்தன். ஆனா அந்த ஹையர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே நல்ல லோடடாவும் நல்ல பணக்காரங்களாவும் தான் இருப்பாங்க. ஏன்? அவனுக்குள்ள எல்லாம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு அந்த ஹெல்ப்னு ஒன்று லக்கு அதெல்லாம் சொல்லல. ஸோ அதெல்லாம் வந்து அவனுக்குள்ளேயே சரௌண்டிங்ல இருந்துக்குது. அவனுக்கு அதை பிலீவ் பண்ணிட்டு அவனுக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க. அவனுக்கு அதை யாரும் ஷேர் பண்ணல. அந்த கிளப்க்குள்ள நீ எப்படின்னா 5 AM கிளப் அந்த என்ன சொல்லுவாங்க, பணக்காரன் கூட சேர்ந்தா பணக்காரன் இல்ல அப்படி அந்த அதுதான் இல்ல அது இல்ல ரைடிங் சொல்லல. அதுதான் சொல்றோம். அந்த கம்யூனிட்டி பேர் என்ன சொல்லுவாங்க, 5 AM கிளப் மாதிரி கம்யூனிட்டி நான் ஒன்னு இது பண்ணிருக்கேன், ஜாயின் பண்ணிருக்கேன். எலுமினாட்டி இல்ல, அதெல்லாம் வேற. எலுமினியா சொல்லுவாங்க. அதான் அந்த ரிட்டையர் ஆன இதெல்லாம் செய்வாங்க. ஆனா வந்து அது ஒரு டீம் பேரு, அது என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. அதோட ப்ரொனன்சியேஷன் சரியா வரல, சம்திங் அந்த மாதிரி. இத ரைடிங்னா என்னன்னா, இப்போ ஒரு ஒருத்தன் வளர்றான்னா நீ அவன் கூட இருக்கும்போது நீயும் சேர்ந்து வளருவ. ரைடிங்னா எப்படின்னா, ட்ரேடர்ஸ்க்கு இது ரொம்ப தெரியும். ட்ரேடர்ஸ் எப்படின்னா, இப்ப நீ நல்ல ஒரு ட்ரேடர் கிட்ட நீ போய் பழகுனா அவன் என்ன சொல்றான்னா,
ஒன்னால மார்க்கெட்டை மாத்த முடியாது. ஒன்னால விலையை வந்து இப்ப நீ ஒரு ட்ரேட் பண்றேன்னா ஒன்னால விலையை டிசைட் பண்ண மார்க்கெட் தான் டிசைட் பண்ணும். ஆனா பேங்க் வந்து அந்த டைம்ல வந்து பேங்க் உன்னோட பொசிஷன் என்னத்தை நீ கொண்டு வர போற அதுவா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கொண்டு வர முடியாது. மார்க்கெட் உங்களுக்கு மார்க்கெட்டை வந்து நீங்க ஒரு இன்ச்சு கூட நோத்த முடியாது. ஏன்னா உங்களோட காசு வந்து நீங்க 1 மில்லியன் போட்டாலும் மார்க்கெட் நவர போகுது. ஏன்னா மார்க்கெட் வந்து பில்லியன் கணக்குல உள்ள ஒரு பெரிய மார்க்கெட், பணம் உள்ள மார்க்கெட். கன்சிடர் வந்து ட்ரேடிங்லாம் வந்து ஒரு பெரிய லெவல். சோ அப்ப நீங்க உங்களால மார்க்கெட் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்க 10 மில்லியன் 100 மில்லியன் வச்சிருந்தா கூட உங்களால மார்க்கெட் ஒண்ணும் பண்ண முடியாது. பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா thousands of millions தூக்கி ஒரு பொசிஷன்ல வைப்பானுங்க. எனக்கு வந்து தங்கம் 10 வெள்ளிக்கு ஏறணும். சோ தங்கம் 10 வெள்ளிக்கு இறங்கும் போது பேங்க் என்ன பண்ணா தங்கம் 10 வெள்ளிக்கு வாங்கிட்டு உடனே தங்கம் விலை ஏறும். சொந்தோ. சோ அதே மாதிரி தான் பேங்க் 10 வெள்ளியில வாங்கினா நீயும் போய் 10 வெள்ளி தான் வாங்கணும். நீ 11 வெள்ளியில வாங்கினா 10 வெள்ளி போகும்போது ஐயோ நஷ்டமாச்சுன்னு சொல்லி விற்ப. அதுதான் வந்து யூ ஆர் ரைடிங் வித் பேங்க்ஸ். பிக் பிளேயர்ஸ் அவன் குறவா வாங்குறப்ப நீ அவன் கூட தான் ஈக்குவல் பண்ணி ஆகணும். நீ பிக் பிளேயர்ஸ் நீ ஈக்குவல் போயிட்டு பண்ணா நீயும் பணக்காரன். அவனுக்கு தெரியும் அது இறங்க போதா ஏற போதா நீ. ஆனா அந்த டைம்ல நீ 11 கூட்டி கழிச்சு பாருங்க கணக்கு கரெக்டா. அதுதான் நீ வந்து ஆக்சுவலி வந்து பணக்காரங்க வருஷம் பணக்காரன் ஆகல. யூ ஆர் ரைடிங் வித் பிக் பிளேயர்ஸ். யூ ஆர் ஸ்மால் பிளேயர். சோ ஸ்மால் பிளேயர் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ நீ பிக் பிளேயர் கூட ஜாயின் பண்ணணும்ல. யூ ஆர் ரைட் வித். அவங்க என்ன பண்றாங்க இப்ப எப்படின்னா அவங்க என்ன பண்றத பாத்துட்டு நம்ம ஸ்டைல்ல ஒண்ணு பண்ணோம்னா நம்மளும் ஏறிடலாம். ஸ்டைல்னு இல்ல, இப்ப அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருப்பாங்க. எல்லா பணக்காரனுக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஒரு ஸ்கிராச் இப்ப ரொனால்டோக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவர் எப்படி ஏறி இருக்காருன்னு. ஆனா நீ பார்த்தது வந்து முன்னுக்குதான். பிஹைண்ட் ஸ்டோரி நிறைய இருக்கும். நான் உன்கிட்ட கேக்குறேன், உன் லைஃப்ல நடந்த எல்லாத்தையும் எல்லாத்தையும் சொல்லுவியா? 100% நடந்த நல்லது நீ நிறைய சொல்ல மாட்டேன். நீ சொல்லு. உனக்கு நடந்த நல்லது நீ சொல்ல மாட்டேன். அப்படிதான் இருந்திருக்கு. என்ன எல்லாம் ஓட்ட வாங்கி தான் சொல்ல மாட்டேன். உன் லைஃப்ல நடந்தது நீ சொல்றியா? நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்ல மாட்டேன். இப்போ அதுதான் நம்ம ஒரு இடத்துல தேய்ச்சி நிக்கிறோம் வச்சுக்க, அந்த இடத்துல வந்து இப்படி வந்த அந்த இடத்துக்கு நான் கஷ்டப்பட்டதை நான் அந்த இடத்துல சொல்ல மாட்டேன். இப்படி வந்தேன்னு சொல்லுவோம். ஆனா அந்த கஷ்டம்னு ஒண்ணு இருக்கும் அந்த இடத்துல. கஷ்டம். ஆனா அது சில ஏன்னா அந்த கஷ்டத்தை சொன்னா நம்ம மத்தவங்களுக்கு டிமோட்டிவேட் ஆயிடும். அவங்களுக்கு பிலீஃப் இல்லாம போயிடும் அது மேல. சோ அதை ஃபாலோ அப் பண்ணாம போயிடுவாங்க. இன்னொன்னு சில விஷயம்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப வந்து எப்படின்னா உனக்கு வந்து நீ அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிருப்பாங்க அவங்க ஏறுறதுக்கு. சோ அவங்க எல்லா விஷயத்தையும் வந்து ஒரே ஒரு பாட்காஸ்ட்லயோ இப்ப நீ ரொனால்டோ பார்த்தனா அவரோட ப்ரீஷியஸான டைம் வந்து ஒரு ஹவர்ல வந்து அவரோட 10 நிமிஷம் வாழ்க்கையை வந்து ஓட்ட முடியாது. ஆனா அவர் என்னாச்சும் ஒரு இடத்துல வந்து என்னாச்சும் ஒரு சம்திங் பண்ணிட்டோன்னே அது ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருந்திருக்கும். அந்த ட்ரிகர் பாயிண்ட் என்னன்னு உனக்கு தெரியும். பேட்டர்ன் எல்லாம் இதுதான் இப்போதைக்கு ரைட்டா. ஆனா நான் சொன்ன மாதிரி அடுத்த வீடியோல இத பத்தி ஓகே எனக்கு தெரியல. இது அவனுக்கு சொல்றப்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இவன் லக்கு பத்தி பேசுறப்பயும் அவன் ஹார்ட் ஒர்க் பத்தி பேசுறப்பயும். ஏன்னா இது ஆக்சுவலி ஒரு குட் கண்டென்ட். நான் எப்படி சொல்றேன் கண்டென்ட் நோ கண்டென்ட். இந்த கண்டென்ட் நீங்க எல்லாரும் பாத்தீங்க. ஆக்சுவலி எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சோ இவ ஆரம்பிச்ச கதை வந்து நரியில ஆரம்பிச்சா. நரி வந்து நாயோட ஃபேமிலின. சோ அப்படி ஆரம்பிச்சு அப்படியே வந்து யானை தந்தம் அது அந்த யானையோட அத பத்தி பேசி அப்புறம் கடைசியா அந்த அதெல்லாம் போயிட்டு அப்புறம் கடைசியா அந்த தந்தத்துக்குள்ளே லக்குலாம் பிலீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஆரம்பிச்சது லக்கும் ஹார்ட் ஒர்க்கும் வந்துச்சா. சோ அதுதான் இப்ப நான் சொன்னதுதான். அடுத்த வீக்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அந்த ஸ்டேட்டஸ் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சோ ஓகே, until that see you guys. லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, போய் பார்க்காம இருக்கீங்க. சோ அப்பதான் எல்லாத்துக்கும் ஈஸியா இருக்கும். அடுத்தது எப்பயும் போல நான் மினிமிக் வீடியோ கூட்டி வரேன். ஆனா அதை விட முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கு. ஏன்னா இவன் இருக்கால, இவனோட இன்னொருத்தர் இருக்கான். அவன் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு இந்த வீக் எபிசோட் ஒருத்தர் இருக்கான். அவன் ஒருத்தர் இருக்கான். நான் இப்பதான் இஷ்டம் சொல்லிட்டு இருந்தேன். சோ அவன் ஒருத்தர் இருக்கான். அவன் எப்படின்னா இங்க எல்லாத்தையோட இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவான். அவன் வந்து எப்படி சொல்லுவான்னா அவன் லைஃப்ல ஓகே இப்ப ஏதாச்சும் நடக்கல வச்சுக்க, அவன் லைஃப பேஸ் பண்ணி அதை சொல்லுவான். சும்மா ஒரு தியோரியா சொல்லுவான். ஆனா அது அவன் படிச்சு அவன் ஆழமா பேசியிருந்தா வச்சுக்க, அத பத்தி அப்படியே அக்கு வேற ஆணி வேறன்னு புடுங்குவாரு அவரு. சோ அதான் அவனை கூட்டிட்டு இந்த வீக் தானே வரான் அவன். கன்ஃபார்ம் தெரியல. ஆனா இந்த வீக்ல வரானா என்னன்னு. சோ கன்ஃபார்ம் வரானா என்ன. சோ மேமாங்க அந்த கன்ஃபார்ம் வரான்றான். சோ அந்த வீக்ல வந்தானா இந்த வீக்லயே நான் அந்த ஷூட்டிங் நான் அரேஞ்ச் பண்ணிட்டு சோ அடுத்த வீடியோல நாங்க அவனை வச்சிருக்கோம். அப்புறம் அந்த சாப்டர்ல பேசுறப்ப அவன் நாங்க என்ன கண்டென்ட் பேசுறோமோ அதை பத்தி அவனும் பேசுவாளா. So until then, see you guys. Ciao. Bye bye.